அனைவருக்கும் வணக்கம். ஹோமியோபதி மருத்துவம் என்ற இந்த உயரிய மருத்துவத்தை உலகுக்கு அளித்த மருத்துவ மாமேதை சாமுவேல் ஹானிமன் அவர்களின் அடித்தொழுது. இந்த மருத்துவத்தை எனக்கு கற்பித்த ஆசான் பல வெள்ளைச்சாமி மற்றும் பெரியோர் அடித்தொழுது. இந்த வாய்ப்பை இறை சாதனை மார்க் அன்பவர்களுக்கு ஹோமியோபதி பற்றியான விழிப்புணர்வை அளிக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த இறைமகன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வகுப்பை நாம் தொடங்குவோம். ஹோமியோபதி அப்படின்னா என்ன, அதை யார் கண்டுபிடிச்சா, எதற்காக அது கண்டுபிடிக்கப்பட்டது, அது என்ன தத்துவத்தின் அடிப்படையில் அது செயல்படுகிறது, அந்த ஹோமியோபதி மருத்துவருக்கான நோக்கம் என்ன, அந்த மருத்துவத்தில் நலம் என சொல்லப்படுவது எது, அந்த நலத்திற்கான விதிமுறைகள் என்ன, ஹோமியோபதி மருத்துவருக்கு என்னென்னலாம் தெரிந்திருக்க வேண்டும், அந்த நலத்தை அளித்த பிறகு அந்த மருத்துவர் அந்த ஆரோக்கியத்தை எப்படி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். அதற்கு பிறகு ஒரு ஹோமியோபதி மருத்துவராகப்பட்டவர் அந்த நோயாளிகிட்ட என்னத்தை பார்க்கணும், ஒரு திடீர்னு வரக்கூடிய நோய்கள்ல எதை கவனிக்கணும், நாட்பட்ட நோய்கள்ல எதை கவனிக்கணும் அப்படிங்கிறத போன வாரம் நம்ம பார்த்தோம். திடீர்னு வரக்கூடிய நோய்கள்ல தூண்டக்கூடிய காரணிகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். நாட்பட்ட நோய்கள்ல அது அடிப்படையான காரணங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். திடீர்னு வரக்கூடிய நோய்கள்ல என்னென்ன மாதிரியான காரணங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம போன வாரம் பார்த்தோம். திடீர்னு என்னென்ன மாதிரியான காரணங்கள் இருக்கு, மழையில நனையிறது, வெயில நிக்கிறது, ஆத்துல குளிக்கிறது, ஏசியில இருக்கிறது, ஜூஸ் சாப்பிட்றது, ஜில்லுன்னு சாப்பிட்றது, சூடா சாப்பிட்றது, கெட்டு போன உணவு, கெட்டு போன பால், தலையில அடிபடுறது, தடுப்பூசி போட்டதுக்கு அப்புறம் நிறைய உடம்புல இருந்து உயிர் சத்து வெளியேறது, டிராவலிங் சிக்னஸ், நைட்டு கண்ணு முழிக்கிறது, ஏதாவது ஆப்ரேஷன், பயம், இதெல்லாம் திடீர்னு வரக்கூடிய நோய்கள்ல ஏற்படக்கூடிய காரணம். இந்த காரணங்களால் தான் மேக்சிமம் அந்த திடீர்னு வரக்கூடிய தொந்தரவுகள் வருது அப்படிங்கிறத பார்க்கணும். நாட்பட்ட நோய்கள்ல நம்ம காரணங்களை ஆராயறதுக்கு முன்னாடி அவருடைய உடல்வாகு, அவருடைய அறிவுத்திறன், அவருடைய தொழில் பழக்க வழக்கங்கள், அவர் செய்யற வேலை, அவருடைய சமூக குடும்ப உறவுகள், அவருடைய வயது, அவருடைய பாலுணர்வு செயல்பாடு, இது எல்லாத்தையும் பார்த்துதான் அடிப்படை காரணங்களை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கான கேள்விகள்ல ஈடுபடுறப்போ எப்ப இருந்து நோய் ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்கிறப்போ அவங்க சில காரணங்களை பட்டியலிடுவாங்க. அந்த பட்டியலிடுற அந்த காரணங்களுக்கும் நம்ம மருந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். குழந்தை இறக்குறது, அப்பா அம்மா, கணவனோ மனைவியோ சகோதரனோ சகோதரியோ, அவமானமோ, ஏதாவது ஒரு சோகமோ, ஹோம் சிக்னஸோ, அதிர்ச்சியோ, நட்டமோ, இது எல்லாமே எந்த மாதிரி பாதிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்புறம் கோபப்பட்டதுக்கு அப்புறம் கோபத்தை அடக்கிறது, பேட் நியூஸ் கேட்கறது, பெற்றோர்களுடைய அதீத டாமினேஷன், சின்ன வயசுலயே அவங்க குடும்ப பாரத்தை எடுக்கிறது, வேலை போயிடுறது, லவ் ஃபெயிலியர், வீட்டுல இருந்து ஒதுக்கி வைக்கிறது, இதனால எல்லாமே பாதிப்பு ஏற்பட்டாலும் நம்ம அதுக்கான மருந்துகள் சிலதை நம்மளால கொடுக்க உடல்வாக நம்ம பார்த்து நம்மளால மருந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம போன வாரம் பார்த்தோம். உடல்வாகுக்கு உண்டான உடல்வாகு இருந்தா கல்கேரியா கார்ப் அப்படிங்கிற மருந்து, கிராஃபைட்டிஸ் மருந்தெல்லாம் நம்ம கொடுக்க முடியும். அதே மாதிரி ரொம்ப குட்டையா இருந்தா அதற்கான மருந்துகளும் நம்மளால கொடுக்க முடியும். ரொம்ப உயரமான உடல்வாகு, ஒல்லியான உடல்வாகு, கழுத்து ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கிறது, இதை வச்சும் நம்மளால மருந்து கொடுக்க முடியும். அதே மாதிரி அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய அறிவுத்திறன், இதை வச்சும் நம்மளால மருந்து கொடுக்க முடியும். அவங்க ரொம்ப வெள்ளந்தியா இருக்காங்களா, ரொம்ப ஆணவம் பிடிச்சவங்களா இருக்காங்களா, ரொம்ப தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்களா, இல்ல பேசாம இருக்காங்களா, ரொம்ப மறக்கிறவரா, முடிவு எடுக்கிறதுல சிக்கல் இருக்கிறவரா, ரொம்ப குற்ற உணர்ச்சி படுறவரா, சுத்தம் பார்க்கிறவரா, அழுக்கா இருக்கிறவரா, இதை வச்சும் நம்மளால மருந்து கொடுக்க முடியும். அவர் என்ன தொழில் செய்யறாருங்கிறத வச்சும் நம்மளால மருந்து கொடுக்க முடியும். அவர் பெயிண்ட் அடிக்கிறவரா, கல் உடைக்கிறவரா, ஐஸ்
இதுல வேலை பார்க்குறவரா, இல்ல ஆஸ்பெட்டாஸ் அந்த வேலை பார்க்குறதா, இல்ல ஆஸ்பெட்டாஸுக்கு கீழே இருக்கிறவங்களா, இல்ல பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறது, டீ மாஸ்டர், புரோட்டா மாஸ்டர், ஆபீஸ்ல உட்கார்ந்தே வேலை பார்க்கறது, ரொம்ப கண்ணுக்கு நுணுக்கமான வேலை கொடுக்கறது, இப்படி இது உதாரணங்கள் தான் இந்த வேலைகள்லாம் சொல்லியிருக்கு. இதுல சொல்லப்படாத வேலைகளுக்கு மருந்து இல்லையான்னா எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு. நான் உதாரணங்கள் மட்டும்தான் இதுல சொல்லிட்டு போறேன். அதே மாதிரி அவங்க என்ன இடத்துல வசிக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சும் நம்மளால மருந்து கொடுக்கும். தண்ணிக்கு பக்கத்துல வசிக்கிறது, கடற்கரையில வசிக்கிறது, மலையில இருக்கிறது, மலை ஏறுறது, ஈரத்துல இருக்கிறது, இப்படி இந்த மாதிரி சூழல்கள் இருக்கிறதுக்கு நம்மளால மருந்து கொடுக்க முடியும். அவங்களுடைய சில அடிக்ஷன் இருக்கு பாருங்க, அதுக்கு நம்மளால மருந்து கொடுக்க முடியும். புகை, மது, கஞ்சா, பின், காஃபி, டீ, இப்படி நிறைய பழக்கங்கள் இருக்கு. புகையில பழக்கம், வெத்தலை போடுறது, இது மாதிரி இந்த பழக்கங்களுக்கும் நம்மளால பழக்கத்தை வச்சும் அந்த பழக்கத்தை அதனாலே நோய் வரலாம். அதுக்கு நம்மளால மருந்து கொடுக்க முடியும். அவங்களுடைய சமூக குடும்ப உறவுகள் இதை தான் நம்ம போன வாரம் பார்த்தோம். இதோட நிறுத்திட்டோம்னு நினைக்கிறேன். வீட்டுல வீட்டுல வந்து ரொம்ப பதுங்கி பதுங்கி இருக்கிறது, ஆபீஸுக்கு போனா ரொம்ப வீராப்பா இருக்கிறது, ரொம்ப புரட்சின்னு பேசுறது, தத்துவமா பேசுறது, ரொம்ப இவர் 4 வார்த்தை நல்லா புகழ்ந்துட்டா போதும், வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து கொடுக்கறது, சாதிக்கணும்னு ஒண்ணு டிஎன்பிசியில பாஸ் ஆகணும், இல்ல ஐஏஎஸ் பாஸ் ஆகணும்னு கடுமையா உழைக்கிறது, அப்புறம் கடன் அடைக்கணும்னு உழைக்கிறது, ரொம்ப செல்ஃபிஷா இருக்கிறது, தனக்குன்னு பதுக்கி வச்சுக்கிறது, ஒருத்தருக்கும் ஒண்ணும் கொடுக்கறது இல்லை, ரொம்ப நேர்மையா இருக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் அனுசரிச்சு போறது, எல்லாத்துக்கும் வளைஞ்சு கொடுத்து போறது, எதுக்கு எடுத்தாலும் சண்டைக்கு நிக்கிறது, இப்படி அவங்களுடைய அந்த குடும்ப உறவுகளை வச்சு நம்மளால மருந்து கொடுக்க முடியும். அவங்களுடைய வயதை கணிச்சும் நம்மளால மருந்து கொடுக்க முடியும். பிறந்த குழந்தைங்களுக்கு இப்ப தடுப்பூசி எல்லாம் போடுறதுக்கு பதிலாக அவங்களுக்கு ஒரே ஒரு டோஸ் கந்தகம்னு சொல்லக்கூடிய சல்பர் அப்படிங்கிற மருந்துல இருந்து ஒரு டோஸ் கொடுத்தாலே அவங்களுக்கான நோய்களை நம்மளால வராம பாதுகாக்க முடியும். இது ஒரு தடுப்பு மருந்தா கொடுக்கும். அதே மாதிரி சில குழந்தைங்களுக்கு உச்சிக்குழி மூடாம இருக்கும், அதுக்கு கொடுக்க முடியும். பல்லு முளைக்கிறது லேட் ஆகும். பல்லு முளைக்கிறதுக்குலாம் வந்து நெல் அந்த இதை வந்து கீறுவாங்க, உண்ணியை அந்த நெல் முனையை வச்சு கீறுவாங்க. நெல் முனையில இருக்கிறது சிலிக்கா, அந்த சிலிக்காவே மருந்தா கொடுத்தா அந்த பல் முளைக்கிறதுலாம் ஃபாஸ்ட் ஆகும். அப்புறம் ஸ்கூல் போற குழந்தைங்களுக்கு வர பிரச்சனை, சின்ன பசங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, அதாவது விதவைகளுக்குன்னு சில நோய்கள் அவங்களுக்கு மருந்து கொடுக்குது. அப்படி பாருங்க, வயது, அவங்களுடைய வாழ்க்கை சூழல், அதை வச்சு கொடுக்க முடியும். அப்படி மெனோபாஸ் டயத்துக்கு நிறைய பிரச்சனை வரும், அதுக்கும் மருந்து கொடுக்க முடியும். ரொம்ப ஓல்டேஜ், ரொம்ப வயசானவங்களுக்கு வர தலசுத்தல், அவங்களுக்கு வர வயதான காலத்துல வர நோய்களுக்கு அதுக்கும் பார்த்து அனுசரிச்சு நம்மள வயதை கணித்தும் சில மருந்துகளை நம்ம கொடுக்க முடியும். அவங்களுடைய செக்ஸுவல் ஆக்டிவிட்டி வச்சு நம்மளால மருந்து கொடுக்க முடியும். செக்ஸுவல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறதும் அவங்க மருந்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமா பயன்படுது. அப்போ அவங்களுடைய மாற்றுத்தன்மை, உடல் உள்ள விருப்பமின்மை, சுய இன்ப விருப்பம், ஏஜ் அட்டன் பண்றதுல இல்ல ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்தா பிரச்சனை வர்றது, இப்படி எல்லாத்துக்கும் நம்மளால மருந்தை கொடுக்க முடியும். இதுதான் நம்ம போன வகுப்புல கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு போனோம். அப்போ இவ்வளவு, அதாவது ஒரு காரணங்கள், திடீர்னு வரக்கூடிய நோய்கள்ல இருக்கக்கூடிய அந்த தூண்டு காரணங்களையும், நாட்பட்ட நோய்கள்ல வரக்கூடிய அந்த காரணங்களுக்கும் நாம சில கேள்விகள் மூலியமா அவங்கள்ட்ட அவங்க நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிச்சு நம்மளால மருந்து கொடுக்க முடியும். ஹோமியோபதிங்கிறது எவ்வளவு ஆழமானது, அதுவும் மனதோடு சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறத இந்த உதாரணங்கள்ல இருந்தே உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம இவ்வளவு நாளா ஹோமியோபதிக்கு நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துக்கிட்டு, இனிமேதான் உண்மையிலே வகுப்புக்குள்ளேயே போக போறோம். மருந்துகளை பத்தி நம்ம படிக்க போறோம். மருந்துகள் வந்து மருத்துவர்கள் அல்லாதவர்களுக்கு தெரிந்திருக்கலாம் அப்படிங்கிறது பொதுவா தெரிஞ்சிருக்க தேவையில்லை அப்படிங்கிறது தான். இருந்தாலும் இந்தியாவுடைய ஹோமியோபதி கவுன்சில் ஒரு டைம் வந்து டாக்டர் ரஸ்டோகி அப்படிங்கிறவர் வந்து சில முதல் உதவி மருந்துகள் சாதாரண மக்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத சொல்லி ஒரு சில மருந்துகளை பற்றியான அடிப்படையான குறிகளை போட்டு ஒரு புத்தகம் போட்டிருக்காரு. இப்போ அந்த புத்தகம் கிடைக்கிறது. அதை முன்னோட்டமா வச்சு நாம் சில மருந்துகளை நீங்கள் தெரிந்து கொள்வதால் தவறில்லை அப்படிங்கிறதுனால சில மருந்துகளை நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு. அதுல முதல் மருந்து தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அந்த மருந்தை பார்க்கறதுக்கு முன்னாடி
ம், நான் உங்களுக்கு முன்னமே சொல்லியிருந்தேன், இந்த புத்தகத்தை நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு. அதாவது ஹோமியோபதி குணப்பாட நூல், ஹோமியோபதி மருத்துவ குணப்பாட நூல் அப்படின்னு அதுல 3 பகுதி போட்டிருக்காரு. டாக்டர் அம்பலவாணன் கோயம்புத்தூர்ல இருக்கிறாரு. அவரு தான் அந்த புத்தகம் போட்டிருக்காரு. இந்த 3 புத்தகத்தையும் நீங்க வாங்கிக்கோங்க. இதுல இருந்து நம்ம சில பயிற்சிகளை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நீங்க ஒரு பேராசிரியரா ஆக போறீங்க அப்படின்னா மருத்துவரை விட ஒரு மேம்பட்ட இடத்துலதான் நீங்க இருக்க போறீங்க. ஏன்னா மருத்துவர் உடலுக்கு மட்டும்தான் அவர் சரி பண்றதுக்கு மருந்து தருவார். ஆனா ஒரு யோக பயிற்சியில பேராசிரியரா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க அவங்களுடைய அடுத்த கட்ட ஆன்ம ஆன்மாவுக்கே மருந்து கொடுக்குறவரா இருக்கீங்க. அப்போ நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கு அவங்கள சரி பண்ண முடியும். எந்தெந்த இடத்துல அவங்களுக்கு பிரச்சனை இருக்கோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப ஹோமியோபதி மருத்துவத்தையும் நீங்க தெரிஞ்சு வச்சிருந்தீங்கன்னா அதை பத்தியான விழிப்புணர்வு உங்களுக்கு இருந்ததுன்னா அவர்களை மேம்படுத்துவதற்கு உங்களுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும். அதுக்காக இந்த புத்தகத்தை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் வாங்க சொல்லியிருந்தேன். வாங்காம இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்காம இருக்கவங்களுக்கும் தொடர்ச்சியா நம்ம இந்த வகுப்புகள் நடத்ததான் போறோம். இருந்தாலும் வாங்கியிருக்கவங்களுக்கு ஒரு கூடுதலா சில பயிற்சிகள் அதில் நம்ம கொடுக்கலாம் இருக்கோம். இப்ப இந்த குணபாட நூல் வாங்கியிருக்கவங்க மட்டும் நான் என்னுடைய அலைபேசி எண்ணை கீழே போட்டிருக்கேன். அதுல உங்க பெயர், உங்களுடைய ஊர், நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, இந்த விவரத்தை, இந்த புத்தகம் நான் வாங்கிட்டேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை எனக்கு அதுல போடுங்க. இதை வச்சுட்டு இந்த இந்த இறை சாதனை மார்க்கத்துல இருக்கிற இந்த புத்தகம் வாங்கியிருக்கவர்களை மட்டும் நான் அதுல இணைச்சு அவங்களுக்கு சில ஹோம்ஒர்க் வீட்டு பாடங்கள் கொடுப்பேன். இனி வரும் அந்த வகுப்புகள்ல இந்த வீட்டு பாடம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த வீட்டு பாடத்துல நீங்க அதை கலந்துக்கிட்டு இது ஒரு இந்த புத்தகத்திலையும் சரி ஹோமியோபதியிலும் சரி இன்னும் ஒரு விழிப்புணர்வு அடுத்த கட்டத்தை நீங்க அடைய முடியும். அதுக்காக இதை நான் கொடுத்துருக்கேன். வாங்கி இருக்கவங்க மட்டும் இந்த புத்தகத்தை வாங்கி இருக்கவங்க மட்டும் அந்த என்னுடைய எண்ணுக்கு உங்களுடைய பெயர், ஊர், படிப்பு, இந்த விவரத்தை நீங்க எனக்கு செய்தியா அனுப்புங்க. நான் உங்களை ஒரு குழுவா சேர்த்து இணைச்சுக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு வீட்டு பாடத்தை கொடுப்போம். இனிமே நம்ம அடுத்த வகுப்புக்குள்ள போயிருக்கோம். ஓகே, நம்ம எப்பவுமே இன்ட்ராக்ஷன் இல்லாம கிளாஸ் நடத்துறது இல்லை. அதனால இப்போ உங்கள்கிட்ட சில கேள்விகளோட நம்ம இந்த வகுப்பு ஆரம்பிப்போம். திருமணம் செய்ய தயாரா இருக்கிற ஒரு ஆண்மகன் அல்லது திருமணம் செய்த ஆண்மகன் அவங்க என்னென்ன கடமைகள் ஆற்ற வேண்டும்? ஒரு குடும்ப தலைவனா பொறுப்பெடுத்துக்க போறவன் என்னென்ன பொறுப்புகளை அவன் கையில் எடுக்கணும்? அவனுக்கான குடும்ப தலைவனா இருக்கிறவனுக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்கு? நீங்க உங்களுடைய மைக் ஆன் பண்ணிட்டு சொல்லுங்க. இது கட்டாயம் நான் மருந்து தான் எடுக்க போறேன். இருந்தாலும் மருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி நோய்க்கான காரணங்களை நம்ம கட்டாயம் அலசி பார்த்துட்டு தான் நோய்க்கான தீர்வுக்குள்ள போகணும். அதுக்காக கேட்க சொல்லுங்க. சுரேஷ் ஐயா சொல்லுங்க. சுரேஷ் ஐயா. வணக்கம் ஐயா, சொல்லுங்க. வாழ்க வளம். முதல்ல மனைவியுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யணும். மனைவியோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யணும். ஓகே,
தனி கொடுத்தனம் போக சொல்றாங்க, போயிடலாமா? அது இப்ப இந்த காலத்துல தேவைன்னா கண்டிப்பா போய் தான் ஆகணும். போய்தான் ஆகணும். ஓகே. இந்த சரி, காலத்துல அப்புறம் இந்த காலத்துல அதாவது சூழ்நிலைகள் அப்படிலாம் இருந்தா இப்ப நானே இப்ப பையனுங்கன்னா தனியா வச்சிருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இருக்கிற காலகட்டத்துல ஒண்ணா இருந்தா பிரச்சனைகள் ஜாஸ்தியா தான் வரும். சரி, ஓகே. அடுத்து இன்றைய வேற என்ன? காலகட்டத்தில் எந்த காலகட்டத்துக்கும் சில பொறுப்புகள் அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த பொறுப்புகள் எல்லாம் நீங்க சொல்லுங்க. சரிங்கய்யா. ம். ம். என்னென்ன பொறுப்பு இருக்கும்? ஒரு குடும்ப தலைவனுக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்கு? வீட்டு என்னென்ன தேவைகளை கடமை? பார்த்துக்கணும். வீட்டு தேவைகளை ஓகே. பார்த்துக்கணும். ம். பசங்களை படிக்க வைக்கிறது. ஆ. அதுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜ், அதுக்கப்புறம் மேரேஜ் முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜை நம்ம தான் பார்த்துக்கணும். ஓகே. ஆ. வேற? மெயினா ஓகே, ஓகே. வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்கம்மா. நீங்க உங்க பேர் நான் சொல்லுங்க. என் பேர் செல்லம்மாள் முருகன், ஸ்ரீலங்கால சொல்லுங்க, இருந்து. நான் சொல்லுங்க. எடுத்தது இந்த புக்கு முதற் பாகம் முடிஞ்சிட்டான். ஆனா 2 மாசம் ஆகும்னு சொன்னாங்க. அப்ப மத்த ரெண்டையும் நான் வாங்கட்டா என்ன மாதிரி? வாங்கிருங்க, வாங்கிருங்க. ஆனா முதல் பாகம் இப்ப அதுதானே முக்கியம். முதல் பாகம் தானே படிச்சு கொடுப்பீங்க. பரவாயில்ல, வாங்கிருங்க. நம்ம அதுக்குள்ளங்காட்டி அது இருக்கிறத வச்சு நீங்க அடுத்த வாட்டி அது வந்துடும், 2 மாசத்துல வந்துடும் சொல்றாருல. நன்றி நன்றி நன்றி. ஓகே ம். ஐயா வாழ்க வளமுடன். ஹேமலதா பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் மன வலிமை வேணுங்க ஐயா. மன வலிமை வேணும். பொறுப்பு, கண்டிப்பா. அவருக்கு பொறுப்பு. மன வலிமை இருக்கிறதுல பொறுப்பு மட்டும் சொல்லுங்க நீங்க. பொறுப்பு கண்டிப்பா வேணும். என்னென்ன எல்லாவற்றையும் பொறுப்பு இருக்கு? என்னென்ன பொறுப்பு இருக்கு? நம்மளுடைய கடமைகளை சரியா செய்யணும். எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கும் பொழுது அது சரியா செய்யணும். திறம்பட செய்யக்கூடிய அந்த வலிமை வேணும். ம், ம். ஓகே. அட்ஜஸ்ட்மெண்ட், டாலரன்ஸ், சாக்ரிஃபைஸ், அந்த 3 வேணுங்கய்யா. 3 வேணும். ஓகே. வேற? கண்டிப்பா வேணும். சரி, ஓகே. ஜெயாலம்மா அன்மியூட் கொடுத்துருக்கேன். சொல்லுங்க. ஜெயாலம்மா. இந்திரா தேவி அம்மா. வகுப்புல கலந்துக்கிட்டு வாழ்க எல்லாருமே வளமுடன். நீங்க சொல்லுங்க. இந்திரா தேவி இந்திரா சொல்லுங்க. தேவிங்கய்யா, வாழ்க வளமுடன்யா. சொல்லுங்க. முதல்ல குடும்பத்துக்கு தேவையான பொருள் ஈட்டணும். குடும்பத்துக்கு பொருள் ஈட்டணும். தேவையான ஆமா. ம், அடுத்து ம். பாதுகாப்பு தேவைகளை நிறைவேற்றணும். பாதுகாப்பு கொடுக்கணும், தேவைகளை நிறைவேற்றணும். குடும்ப உறுப்பினர்களோட மனநலன்களை, உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணணும். ம். உங்களுக்கு தேவையான கடமை சொல்றீங்க. ஆனா நான் கடமைகளுக்கு இல்லைங்கய்யா, பொதுவாவே தாங்க சொல்றேன். எல்லாருக்குமே அது இருக்கிறப்ப, அந்த தலைவனா இருக்கிறப்ப ஃபர்ஸ்ட் பொருள் ஈட்டணுங்கய்யா. குடும்பத்துக்கு பொருள் தேவையான ஈட்டணும். பாதுகாப்பு. ஆமா, ஆ. பாதுகாப்பு, அந்த உணர்வுகளை புரிஞ்சுக்கிற தன்மை, தேவைகள் என்ன அப்படிங்கிற உணர்வுகளை புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கணும். அதை ஆ. நிறைவேற்றியும் கொடுக்கணும். ஓகே. அதுக்கப்புறம் எல்லா உறவுகளோடையும் சுமூகமான நட்புணர்வோட இருக்கணுங்கய்யா. நல்ல நட்பு இருக்கணும் எல்லாரோட. வெரி குட், அதுதான் வெரி நான் குட். நினைக்கிறேன். ஓகே. வேற? வாழ்க வளமுடன் ஐயா. உடல் நலம், சொல்லுங்க. மன நலம் காக்கணும் வீட்டுல இருக்கிறவங்க. உடல் நலம் காக்கணும். வெரி குட், வெரி குட். அப்புறம்? ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. பார்வதி பேசுறேங்க ஐயா. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அறவாழ்க்கையில் பொருளை ஈட்டினாதாங்க அந்த குடும்பம் நல்லா இருக்கும். அதனுடைய பயன்தான் கிடைக்கும். ஃபர்ஸ்ட். செகண்ட், அதாவது முதல்ல என்ன, பெற்றோரை கவனிக்கணுங்க ஐயா. வெரி குட். பாயிண்ட் நம்பர் 1. பெற்றோரை கவனிக்கணும். அப்புறமா மனைவியும் கரெக்டா பண்ணணுங்க ஐயா. ஓகே. அப்புறமா பெற்ற குழந்தைங்களுக்கு என்னென்ன கடமைகள் செய்யணுமோ அந்த கடமையை செய்யணுங்க. அதாவது நிஷ்காமிய கர்மம் தாங்க ஐயா செய்யணும். குழந்தைகள் இருந்து பலனை எதிர்பார்க்காமல் செய்யணுங்க ஐயா. சரி, ஓகே. ஓகே. குட். அவங்களுக்கு பள்ளி படிப்பு முதல் கொண்டு சாப்பாடு இதெல்லாம் கரெக்டா பண்ணணுங்க ஐயா. ஓகே, ஓகே. சூப்பர்மா. அப்புறம்? ஜான்சி ராணி அம்மா. அவங்க ஒய்ஃப் கூட பிறந்தவங்க எல்லா கேர்ள்ஸும் மதிக்க தெரியணும், பெண்களை மதிக்க தெரியணும் சார். ஓகே. பெண்களை மதிக்கணுங்க, அவ்வளவுதாங்க. குடும்பத்தோட பொறுப்பே அதுதான். பெண்களை மதிக்க தெரியணும். ஓகே. அப்புறம் வேற?
மத்தவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்க, 70 பேர் இருக்கிறீங்க, யாருமே பதில் சொல்ல மாட்டீங்க. குறிப்பிட்ட 4-5 பேர் மட்டும் தான் எப்பவுமே ஹேண்ட் பதில் ரைஸ் சொல்லுவாங்க. பண்ணுங்கம்மா, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஏன்னா வாங்க நம்ம வாங்க. ஒரு 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 இந்த வகுப்புங்கிறது முழு உங்களுக்கு ஈடுபாட்டோட எந்த ஐயாவோட புரிதல் நம்ம ஆமா, உங்களோட புரிதல் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் அது போய் சேரும். இல்லாட்டி ஆசிரியருக்கு நீங்க எல்லாமே செல்லலட்சுமி அம்மா, தெரிஞ்சு நினைச்சுக்கிறது. செல்லலட்சுமி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. முதல்ல அந்த குடும்பத்துக்கு வேண்டிய பொருளை ஈட்டணும். அந்த பொருள் ஆ, வளம் இருந்தா தான் மத்தது எல்லாமே நடக்கும் ஐயா. ஆ, ஆ. பொருள் ஈட்டணும். ஓகே. ஆமா. அடுத்தது வேற. அந்த குடும்பத்துல உள்ளவங்களுடைய நலனை பாதுகாக்கணும். 2வது ஓகே. கடமை. ம். வேற. ஐயா சில பேரு பணம் சம்பாதிக்கிறேன்னு அதுலயே முழு டைம் எடுத்துட்டு அந்த குவாலிட்டி டைம் கொடுக்க மாட்டாங்க ஐயா. அந்த டைமையே நம்ம மேனேஜ் பண்ணணும் ஐயா. ஓகே. சிவசிரியோடைய பதில். நீங்க சொல்லுங்க. உங்களுடைய பார்வையில குடும்ப தலைவனுடைய பொறுப்பு. அதாங்க ஐயா. அதாவது பணம் சம்பாதிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி அந்த குழந்தைங்க மனைவிகளுக்கு கொடுக்குற டைம், வேல்யூபிள் டைம் கொடுக்கணும். கொஞ்சம் வெளியில கூட்டு போகணும். நீ அம்மாவை சொன்ன மாதிரி பேலன்ஸ்டா இருக்கணும். அதாவது மனைவி நல்லா பாத்துக்கணும், தாய் தகப்பனும். ஏன்னா முதல் பாதி தாய் தகப்பன் தான் அவங்க வளர்ந்து வர்றாங்க. அடுத்ததுக்கு தான் மனைவி கிட்ட வராங்க. அடுத்த காலம் ஃபுல்லா மனைவி பாத்துக்கிறாங்க. அப்ப சில பேர் வந்து சுரேஷ் சொல்ற மாதிரி நீங்க மனைவியை பாத்துக்கணும்னா பெற்றோர்ல பாத்துக்க முடியாம போயிருது. அவர் தனி கொடுத்தனால கூட்டிட்டு போன்னு சொல்றாங்க வீட்டுக்காரம்மா. என்ன பண்ணுவீங்க? ரெண்டையும் பேலன்ஸா பாத்துக்க முடியாது. அதுதாங்கய்யா இப்ப காலம் வந்து மாறிடுச்சுங்கய்யா. அந்த அதாவது மனைவி கூட அம்மா கூட சண்டை போடுறத விட இவங்களை வெளியே தனியாவே போயிடலான்னு பேரண்ட்ஸும் நினைச்சிடுறாங்க. ஆனா அவங்க எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்துதானே வந்திருக்காங்கிறத உணர்ந்தா இவங்களுக்கும் அதே முதுமை வருங்கிறது தெரியும்லாங்கய்யா. இதுதானே இவங்களுக்கு வரப்போகுது. அதுக்குதான் ஐயா. ஓகேம்மா, ஓகேம்மா, நல்லது, சிறப்பு சிறப்பு. வேற யாராவது நீங்க எல்லாரையும் பேச சொல்றேங்க ஐயா. கோமதி சுதாகர் அட்மிட் கொடுத்திருக்கேம்மா. வணக்கம், வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு ஆண்டிய மிகப்பெரிய பொறுப்பா நான் நினைக்கிறது வந்து என்னன்னா, அந்த குடும்பத்தினுடைய ஆரோக்கியத்தையும் பாத்துக்கணும், அவங்களுடைய ஆரோக்கியத்தை மெயினா அவங்க மெயின்டைன் பண்ணணும் ஐயா. அதெல்லாம் உண்மையான பொறுப்பா நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்துதான் அவங்களுடைய எல்லாத்தையும் செய்யணும். அவருடைய அந்த ஆணுடைய ஆரோக்கியம் தான் மிக இம்பார்ட்டன்டா நான் நினைக்கிறேன். அவர் நல்லா இருந்தா மட்டும்தான் எல்லாமே செய்யும். ஆனா திருவள்ளுவர் சொல்றாரு, அது வந்து கடைசியா சொல்றாரு. நீங்க சொல்றது பொறுப்புகள் ஒண்ணு, ஆனா அது கடைசி பொறுப்பு. அதுக்கு முன்னாடி 10 பொறுப்பு இருக்கு. வேற ராஜலட்சுமி அம்மா அட்மிட் கொடுத்திருக்கேம்மா. ராஜலட்சுமி அம்மா. ஐயா ஐயா சொல்லுங்க. ராஜலட்சுமி சொல்லுங்க. ஐயா, விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, விடாமுயற்சி, பொறுமை, இது அவசியம் ஐயா. விட்டு கொடுத்தல், விடாமுயற்சி, பொறுமை. ஓகே. சகிப்புத்தன்மை இருக்கும். ஓகே. வேற. அவ்வளவுதாங்க. வாழ்க வளமுடன். ஜெயந்தி சொல்லுங்க. இன்னைக்கு ஃபுல்லா இந்த குடும்ப தலைவரோட பொறுப்பை கண்டுபிடிக்காம உங்களுக்கு என்ன உங்களோட ஐடியா இல்லைன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்ப நீங்களும் எல்லார் வீட்லயும் குழந்தை இருக்கும், உங்களுக்கும் குழந்தைங்க இருக்கும், இல்ல நீங்களும் யாருக்கோ குழந்தையா இருந்திருக்கீங்க. அப்போ ஒரு குடும்ப தலைவர் உங்களுக்கு ஒரு பையன் இருந்தாலோ இல்ல தம்பி இருந்தாலோ இல்ல நீங்களே ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற இடத்துல இருந்தாலோ உங்களுக்கு ஒரு பொறுப்புகள் தெரியாம அந்த திருமணத்துக்குள்ள போறப்பதான் பிரச்சனைகள் வருது, நோய் வருது. அப்போ பொறுப்புகளை சரியா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்களை வளர்க்குறப்பவும் அவங்களுக்கு பொறுப்புகளை சொல்லி வளர்க்கலாம். அப்போ அந்த பொறுப்புகள் படி அவன் நடக்கிறப்ப அவனுக்கு நோய் வராது. அப்ப இதுதான் ரொம்ப அத்தியாவசியமான பாடமாவே நமக்கு இருந்திருக்கணும். ஆனா இது நமக்கு தெரியவே இல்லை பாருங்க. இப்போ நீங்க சொன்னதுலேயே ஒரு 2 பொறுப்புகள் மட்டும். அதாவது அவருடைய ஆரோக்கியத்தை பேணணும் அப்படிங்கிறது ஒரு பொறுப்பு, பெற்றோர்களை பேணுவது என்பது ஒரு பொறுப்பு, விருந்தினர்களை பேணுதல் அப்படிங்கிறது ஒரு பொறுப்பு. இதுவரையில நீங்க சொன்னதுல 3 பதில் வந்துருக்கு. இன்னும் 8 பதில் வரணும். சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வீட்டுல சமையல் பண்ணணும், சிக்கனம் வேணுங்க ஐயா. சிக்கனம் எல்லாம் வந்து மனைவியோட, கணவனுக்கு இல்ல ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ஹேமலதா பேசுறேன். ஒவ்வொருவருடைய உணர்வுகளையும் புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய மனம் வேண்டும்.
ம் 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 அது பொறுப்புல வராதுமா. ம், அது ம். தகுதியா வேணா இருக்குது, ஆனா பொறுப்பு கிடையாது. பொறுப்புங்கிறது இட்ஸ் அ டியூட்டி. டியூட்டிங்கிறதுல வராது. இன்னும் நிறைய டியூட்டிஸ் ட்ரை பண்ணுங்க. எல்லாரும் நீங்க சொல்ல ட்ரை பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் தப்பு சரியில்லை முக்கியமே கிடையாது. நமக்கு தப்பா சொல்றோம் சரியா சொல்றோங்கிறது முக்கியம் இல்லை. நீங்க ஆன்மீக சொல்றது பலம், அறிவு கல்விக்கு பலம் வேணும் ஐயா. அறிவு பலன் இருந்தா எதையுமே சாதிக்கலாம் இல்லையா? அறிவு வேணும். ஓகே, அறிவு வேணுங்கிறது ஒரு தகுதி. ஆனா நல்ல பொறுப்பு பொருளாதார வளம், கல்வி அறிவு வளம், இருக்கிற செல்வ ஒரு வளமும் இருக்கணும் இல்லையா? அறிவு இருக்கிற ஒரு ஆண்மகன் என்னென்ன பொறுப்புகள் செய்யணும், அதான் நான் கேட்கிற கேள்வி. வாழ்க வளமுடன் ஐயா. குழந்தைகளுக்கு நல்ல ஒரு கல்வியை கொடுக்க வேண்டும். கல்வியை கொடுக்கணும். ஓகே. ஓகேம்மா. அப்புறம் வாழ்க வளமுடன் ஐயா. சுயமா சம்பாதித்தல். சம்பாதித்தம், உத்தியோகம் புருஷ லட்சணம். ஆனா அது கடமை இல்லை, அது அவனுடைய தகுதி. ஒரு உயிரா மதிக்கணும் ஐயா. மதிக்கணும். அதுவும் அவனுடைய தகுதி தான். நீங்க சொல்றதெல்லாம் தகுதி தான் சொல்றீங்க. அது பின்னாடி கேட்க போறேன். அது கேள்வியெல்லாம் பின்னாடி வரப்போகுது. இது பொறுப்பு தான் கேட்கறாங்க. இப்போ உங்களை ஒரு ஆபீஸ்ல இன்சார்ஜா நியமிச்சுட்டாங்க. சிவஸ்ரீ இதை இந்த மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்க அன்பா இருக்கிறது முக்கியம் இல்லை. இவங்க இந்த இடத்துல ரூடா தான் இருக்கணும். டைமிங்கை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இட்ஸ் அ டியூட்டி. அந்த டியூட்டி தான் நான் கேட்கிறேன். என்னென்ன மாதிரியான டியூட்டிஸ் அவங்க செய்யணும். தனக்கு போக தானம் தர்மமும் பண்றவரா இருக்கணும் ஐயா. தான தர்மம் பண்றவரா இருக்கும். ஓகே, அதுவும் ஏற்றுக்கலாம். ஓகே, குட். வேற சமூகத்தோடு ஒத்திசைவா இருக்கணும். சமூக கடமை உறவுகளிலே இணக்கமா இருக்கணும் ஐயா. உறவுகளை உறவுகளோட சுற்றம் அது நட்போட. ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அது சுற்றம் பேணுதல்ங்கிறது நம்ம ஏற்கனவே ஒருத்தர் சொல்லிட்டாங்க. வேற பெற்றோர் பேணுதல் ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, சுற்றம் பேணுதல் சொல்லிட்டாங்க, தன்னை பேணுதல் ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்தது குழந்தைங்களுக்கான கல்வி கொடுக்கறதுங்கிறது ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க. அன்பும் கருணையும் மிக்கவங்களா இருக்கணும் ஐயா. டியூட்டியில அன்பு கருணை எல்லாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவும் இருக்கணும். அன்பு கருணை இருந்தா நீங்க டியூட்டியை பார்க்க முடியாது. ஏன்னா நீங்க ஒரு ஃபேமிலிய நீங்க ஒரு குடும்ப தலைவனா இன்சார்ஜ் எடுத்துட்டீங்கன்னா சம் டியூட்டிஸ் உங்களுக்கு இருக்கு. அந்த டியூட்டிஸ் தான் நான் கேட்கிறேன். பாத்துங்க, நம்ம எவ்வளவு நாகரிக சமூகம், நமக்கு டியூட்டிஸ் பத்தி தெரியல. உங்களுக்கு தைரியசாலி, தன்னம்பிக்கை உடையவரா இருக்கணும் ஐயா. தைரியசாலி, நம்பிக்கை. சரி, ஓகேம்மா. நானே ரிவீல் பண்றேன். தவறுகளை சுட்டிக்காட்டி அதை திருத்தக்கூடிய பண்புள்ளவரா இருக்கணும். ஓகேம்மா, சூப்பர். ஓகே, நான் டிஸ்க்ளோஸ் பண்ணிடுறேன். நீங்க அன்மியூட் பண்ணிடுங்க. திறமைசாலி, தைரியசாலி. ஓகே, இப்போ நீங்க நிறைய சொல்லியிருக்கிறீங்க. ஆனாலும் இந்த கடமைகள் அப்படிங்கிறது இப்போ எனக்குமே இப்போ நீங்க இப்போ பாருங்க, எங்கிட்ட கேள்வி கேட்கறப்போ எனக்கு இதே மாதிரி ஒண்ணுமே தெரியல. என்னென்ன கடமைகள் இருக்கும் அப்படிங்கிறது இந்த வகுப்பு எடுக்கிறதுக்கு, இந்த வகுப்புக்காக தயார் பண்றதுக்கு தான் இவ்வளவு கடமைகள் ஒரு குடும்ப தலைவனுக்கு இருக்கா அப்படின்னு. இந்த கடமைகளை எல்லாத்தையும் கட்டாயமா ஒரு எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவில் கல்யாணம் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் பொருத்தம் பார்க்குறாங்க பார்த்தீங்களா? இந்த 11 பொருத்தம் அப்படின்னு பார்த்து கல்யாணம் பண்றாங்க. அது மாதிரி இந்த கடமைகளை முன்னாடி வச்சிருந்தா ஐ ஆம் ஆல்சோ ஃபெயில். ஏன்னா இந்த கடமைகளை நிறைவேற்றுறதுக்கு தகுதி படித்தவனாக நான் இல்லை அப்படிங்கிறப்ப நான் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நல்ல வேலை நான் இதை அப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி படிக்கல, இல்லாட்டி எனக்கு கல்யாணமே ஆயிருக்காது. ஒரு கல்யாணம் பண்ணிக்க போற குடும்ப தலைவர் இப்ப அவங்க அப்பா கூப்பிட்டு கேட்கிறாரு, தம்பி இந்த 11 டியூட்டிஸும் உன்னால செய்ய முடிஞ்சா மட்டும்தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சொல்லல, திருவள்ளுவர் சொல்றாரு. திருவள்ளுவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றாரு. என்ன சொல்றாரு? இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல் ஆற்றின் நின்ற துணை அப்படின்னு முதல் குறத்துல ஆரம்பிக்கிறார். இல் வாழ்க்கை அப்படிங்கிற அதிகாரத்துல. அதாவது திருக்குறள்ங்கிறது ஒரு அறநூல், அது அறத்தை வெளியுறுத்து. இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிறது எதுக்கு அப்படின்னு தெரியாமையே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம். அதான் இங்க ரொம்ப
ரொம்ப துக்ககரமான விஷயமே அதுதான். எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கினே நமக்கு தெரியறது இல்லை. நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது எதுக்கு அப்படின்னா அறத்தை பேணுவதற்கு. அந்த அறத்தை ஏன் பேணணும் அப்படின்னா அறம் 3 விதமான பயன்களை தரக்கூடிய அறம் இம்மை பயனை தரக்கூடிய. அதாவது இந்த வாழ்க்கையில உங்களுக்கு அறம் பேணுனா மகிழ்ச்சியா இருக்கலாம். இந்த வாழ்க்கையில நீங்க அறம் பேணுறப்போ அது மறுமை பயனையும் தரக்கூடிய. அதாவது அது அடுத்த பிறவி அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. அதுலயும் உங்களுக்கு இன்பத்தை தரும். அதே நேரத்துல நீங்க அறம் பேணி இல்வாழ்க்கை வாழ்ந்தீர்களானால் இந்த பிறவிலையும் மகிழ்ச்சியா இருப்பீங்க, அடுத்த பிறவிலையும் மகிழ்ச்சியா இருப்பீங்க. இப்படி மகிழ்ச்சியா இருக்கிறதோட பயணம் உங்களுக்கு வீடு பேறு அப்படின்னு சொல்லக்கூடிய முக்தி, மோட்சம், பிறவியற்ற ஒரு பேரின்பம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ அறம் 3 பயன்களை தரக்கூடியது. அதனால அறம் பேணி நடக்கணும் அப்படிங்கிறது தான் இல்லறவியல் அப்படிங்கிற ஒரு அதிகாரம், ஒரு இயல் அவர் கட்டமைக்கிறாரு அறத்துப்பால். அப்படி இல்லறத்துல ரொம்ப அந்த அவர் சொல்ற அந்த ஒழுக்க நெறிப்படி இல்லறம் பேணுனா அவங்க அதற்கப்புறம் துறவரம் அப்படிங்கிற இதுக்குள்ள போவாங்க. அப்படி அந்த துறவரத்துல ஈடுபட்டு அவங்க வீடு பேறு அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதான் அறத்துப்பால்ல முழுக்க அவர் சொல்லியிருக்காரு. அந்த அறத்துக்கு துணை செய்யக்கூடியதுதான் பொருள் அப்படிங்கிறதுனால பொருட்பாலை அறத்துப்பாலுக்கு பின்னாடி வைக்கிறார். அதுக்கப்புறம் அந்த பொருள் இன்பம் தேடுவதற்கு இன்பம் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால அது கடைசியா காமத்துப்பால அவர் வைக்கிறார். இந்த சரி இல்லறத்துக்குள்ள ஒரு ஆண்மகன் உள்ள போகணும் அப்படின்னா அவன் இயற்கை ஒழுங்கு சார்ந்து பெண்ணை விட அவன் இயல்பிலே, அதாவது இயற்கை சார்ந்து கொஞ்சம் வலிமையா இருக்கும். பெண் மென்மையா இருக்கா, ஆண் வலிமையா இருக்கா. இயற்கையில இவன் வலிமையா இருக்கனால அவனுக்கு அந்த இயற்கை சார்ந்து அவனுக்கு குடும்ப தலைவன் அந்தஸ்து கொடுத்து அவனுக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவரு ஃபர்ஸ்ட் பொறுப்பு சொல்றாரு. என்னென்ன பொறுப்பு அவனுக்கு இருக்கணும் அப்படின்னு. அவனுக்கு 3 பொறுப்பு ஃபர்ஸ்ட் குரல்ல அவர் சொல்றாரு. 3 பொறுப்பு இருந்தாதான் நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறார். இல்வாழ்வான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாட்சி. 3 பேர் யார் யாருன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு. நீங்க அந்த குடும்பத்துல ஒரு மூத்த பையன், உங்களுக்கு தம்பி தங்கச்சி எல்லாம் இருக்காங்க. அப்போ உங்க தம்பி தங்கச்சிகளை படிக்க வைக்கிறது, அவங்களுக்கு தேவையான உணவு, உடை, படிப்பு, அவங்களுக்கான நல்லது கெட்டது, இது எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்க தயாரா இருக்கும். 1. அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்ட உடனேயே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய அப்பா அம்மா கிட்ட இருக்கிற பொறுப்பை நீங்க, உங்க அப்பா அம்மா உங்கள்கிட்ட பொறுப்பை கொடுத்துருவாங்க. அந்த பொறுப்பை நீங்க டேக் ஓவர் பண்ணிக்கிறீங்க. டேக் ஓவர் பண்ணதுல இருந்து அவங்க ரிட்டையர்ட் ஆயிடுவாங்க. அப்போ அவங்களுடைய உணவு, உடை, உறைவிடம் மற்றும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் நீங்க தான் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் உங்க அப்பா அம்மாவோட அப்பா அம்மா இருப்பாங்க. அவங்க அவங்களுடைய நலனும், அவங்களுக்கான உணவு, உடை, மருத்துவம், இது எல்லாத்தையும் நீங்க தான் டேக் கேர் பண்ணணும். அப்போ நீங்க ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இது, அதாவது பிரம்மச்சரிங்கிறது இன்னும் திருமணம் ஆகாம இருக்கிறவங்க. அடுத்து வானப்பிரத்தன் அப்படிங்கிறவங்க கல்யாணம் பண்ண உடனே அந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க. அவங்க சன்னியாசிங்கிறவங்க அந்த துறவரம் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க. தமிழ் அறம் என்ன சொல்லுதுன்னா மனிதனை 4ஆ பிரிக்குது. கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்க பிரம்மச்சாரி, கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, கல்யாணம் பண்ணி குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்க கிரகஸ்தன். அதுக்கப்புறம் இந்த கிரகஸ்தர்ல இந்த குடும்பத்துல ஈடுபட்டு அவங்க ஒரு குழந்தைய வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி வச்ச உடனேயே அடுத்த எடுக்கிற நிலைங்கிறது வானப்பிரத்தம். அந்த வானப்பிரத்தம் நிலையையும் தாண்டி அதுக்கடுத்த அந்த வானப்பிரத்த நிலையையும் கடந்து போறப்ப அவங்க சந்நியாச நிலை அடைகிறாங்க. மொத்தம் 4 நிலைகள் தான் நம்முடைய தமிழர்கள் மனிதர்களை பிரிக்கிற நிலை. இப்போ குடும்பத்துக்குள்ள வர போறவங்க மத்த 3 பேர்த்தையும் பார்த்துக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட்ல அவர் சொல்றாரு. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாட்சி நின்ற துணை அப்படிங்கிறார். அப்போ இந்த 3 பேரையும் அவன் பொறுப்பெடுத்து பார்த்துக்கணும். அவங்களுக்கு தேவையான உணவு, உடை, உறைவிடம், மருத்துவம் எல்லாத்தையும் அவன் தான் பார்த்துக்கணும். ஓகே, இப்படி எல்லாம் பார்த்துக்க தயாரா இருந்தா தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இல்லாட்டி பண்ணவே கூடாது. அவன் பிரம்மச்சரியாவே இருந்துட்டு செத்து போறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்படி அவன் ஓகே நான் பாத்துக்கிறேன் சார் அப்படின்னா அவனுக்கு இன்னும் 3 கண்டிஷனை சேர்த்து போடுறாரு அடுத்த குரல்ல. சரிப்பா, ஓகே, இப்போ நீ பாத்துக்கிற. இப்ப நம்ம குடும்பம் இருக்கு, நம்ம கொஞ்சம் குடும்பம் பெரிய குடும்பம், நம்ம பெரியப்பா சித்தப்பா மாமச்சான் நிறைய இருக்கிறாங்க. அதுல ஒரு 1 விட்டு சித்தப்பா இருக்காரு பாரு, அவங்களுக்கு யாரும் இல்லை, பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, அவங்க கொண்டாட்டி இறந்துச்சு,
அவங்க அப்பா அம்மாவும் யாரும் இல்லை, பசங்களும் இல்லை. அதனால அவங்களையும் நீ பார்த்துக்கணும் அப்படிங்கிற. அப்போ ஆதரவற்றோர்களை, உன் குடும்பத்தில் உள்ள ஆதரவற்றோர்களை நீ பார்த்துக்கணும். அடுத்தது வறியவர். அப்பா நம்ம பெரியப்பா இருக்காரு பாருங்க, அவங்க ரொம்ப உடஞ்சு போயிட்டாங்க. அதாவது அவர் ஏதோ வியாபாரம் பண்ணாரோ, ரொம்ப எல்லாம் உடஞ்சு போய் சுத்தமா காசே இல்லாம இருக்காரு. அவங்க பெரியப்பா பெரியம்மா அவங்க பசங்க எல்லாம் ரொம்ப வறுமையில வாடுறாங்க. அவங்களுக்கு தேவையானதை நீ சம்பாதிச்ச காசுல கொஞ்சம் அவங்க வயிற்று பொழப்புக்காவது கொஞ்சம் மாசம் மாசம் இவ்வளவு கொடுப்பா அப்படின்னு சொல்றாரு. யாரு? திருவள்ளுவர். அவங்க யாரு? வறியவர். அவங்களையும் நீ பார்த்துக்கணும் அப்படிங்கிறது திருவள்ளுவருடைய ஸ்டேட்மெண்ட். அடுத்தது, சரிப்பா, நம்மளுடைய நம்ம இந்த ஊர்ல இருக்கோம், நம்மளுடைய அண்ணன் தம்பி மாமச்சனை அங்காளி பங்காளி எல்லாம் இருக்காங்க. அதுங்களும் ஒருத்தவங்க இறந்து போயிடலாம்ப்பா. இறந்து போனவங்களை நல்லடக்கம் பண்றதும் உன்னுடைய குடும்ப தலைவனின் பொறுப்புகளில் ஒண்ணு அப்படிங்கிறது. இப்ப இறந்து போயிட்டாங்கன்னா, இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நான் ஐடில ஒர்க் பண்றேன் சார், எங்க அப்பா இங்க இறந்து போயிட்டாரு, நீங்க தூக்கி போட்டுருங்க அப்படின்ட்டு அமெரிக்கால இருந்து நம்ம பிள்ளைங்க சொல்லுது. அப்படி நீ அமெரிக்கா போய் சம்பாரிச்சு என்ன பண்ண போற? இங்க இருக்கிற நம்மளுடைய உறவுகளுடைய அந்த அடக்கத்துக்கே உன்னால அந்த கடமையே செய்ய முடியும்னா, நீ உனக்கு கல்யாணம் பண்ணி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? அந்த மாதிரிதான் இன்னைக்கு நிலைமை இருக்கு. ஆனா அதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்மெண்ட்டை வாங்கிக்கிறாங்க திருவள்ளுவர். இங்க பாரு, ஒருத்தவங்க உங்க குடும்பத்துல இறந்தாங்கன்னா அவங்களுக்கான நல்லடக்கம் செய்வது உன்னுடைய கடமைகளில் ஒன்று அப்படிங்கிறது. அதான் துறந்தார், துவாதார், இறந்தார், இந்த 3 பேருக்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. கல்யாணம் பண்ணிக்க போறியா, இவங்களை எல்லாத்தையும் நீ பாத்துக்கிறதுனா நீ அப்படியே அவங்கள வந்து ரொம்ப சொகுசா வச்சுக்க தேவை. நீ எவ்வளவு சம்பாதிக்கையோ அதுக்குள்ள இருந்து அவங்களுக்கு அந்த வறுமை இல்லாம இருக்கிறதுக்கு, இல்ல அடக்கத்துக்கு அட்லீஸ்ட் உன்னால போய் பெருசா அதுல சடங்கு காரியத்துக்கு உன்னால போய் நிக்க முடியற அளவுக்காக நீ செய்யணும். அப்போ இதெல்லாம் கடமைகளில் ஒன்று. சரிப்பா, 6 கடமை சொல்லிட்டேன். சரி, ஓகே சார், நான் எல்லாத்துக்கும் ஒத்துட்டேன். நான் வந்து எனக்கு கீழே இருக்கிற தம்பி தங்கச்சி எல்லாம் படிக்க வச்சு ஆளாக்கி கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன். எங்க அப்பா அம்மாவை நான் பாத்துக்கிறேன், எங்க தாத்தா பாட்டியை நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் எங்க குடும்பத்துல இருக்கிற அந்த ஆதரவற்றோர் இருக்காங்க, அவங்களையும் பாத்துக்கிறேன். அவங்கள வறியவர்களா இருக்காங்க, அவங்களையும் பாத்துக்கிறேன். இறந்து போனவங்களுக்கு நல்லடக்க வேலை செய்யறேன். 6 வேலை செஞ்சிடறேன். இதப்பா இது இன்னும் உனக்கு சில கண்டிஷன் இருக்கு அப்படின்னா, அதுக்கு அடுத்து 3வது பொருள் அவர் சொல்றாரு. தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்ற அங்கு 5 6 ஓம்பல் தலை அப்படிங்கிறது. அடுத்து இன்னொரு 5 கண்டிஷன் போடுறாரு. தென்புலத்தார் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, மனிதன் தோன்றிய திசை தென் தெற்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து அந்த தன்னுடைய முன்னோர்களை வழிபடுதல் அப்படிங்கிறது ஒரு ஒவ்வொருத்தருக்குமான கடமைகளில் ஒன்று அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அதனால ஃபர்ஸ்ட் உங்களுக்கான முன்னோர்கள் அவங்க இப்ப நம்ம என்ன சொல்றது, மாம்பழம் நல்லா இருக்கு, இனிப்பா இருக்கு, அதை சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு சத்து அப்படிங்கிறோம். அதே எட்டி பழம் கசப்பா இருக்கு, அதை சாப்பிட்டா இறந்து போயிடுவாங்க. ஆனா இதெல்லாம் ஒருத்தன் எட்டி பழத்தை சாப்பிட்டு செத்து போனோம்னு நம்மளுடைய முன்னோர்கள் இருந்திருக்கும். அவன் சாப்பிட்டு செத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஐயோ அடுத்தவங்க சொல்லுவாங்க, இல்ல அந்த பழத்தை சாப்பிட்டவன் செத்தான் அப்படின்னு சொல்லி அனுபவ அறிவுகள்ல வந்து அப்புறமா இப்ப இந்த பழத்தை சாப்பிடாதீங்கப்பா, இதெல்லாம் உடம்புக்கு கேடு அப்படின்னு சொல்லி அனுபவ அறிவுல நம்ம இங்க வந்திருக்கோம். அப்போ இதற்காக சாப்பிட்டு செத்தான் பாருங்க, நம்ம வாழ்றதுக்கே அன்னைக்கு முன்னோர்கள் தான் ஏதோ ஒரு அனுபவ அறிவுகள்ல இறந்து போயிருக்காங்க, நமக்காக அவங்க செத்து போயிருக்காங்க. அப்போ அவங்கள நம்ம வணங்கணும், வழிபடணும் அப்படிங்கிறது திருவள்ளுவருடைய வாக்கு. அப்போ நம்முடைய முன்னோர்களை ஏதோ ஒரு விதத்துல அவங்கள நினைச்சு பார்க்கணும். அவங்க ஏதோ ஒரு விதத்துல நம்ம இன்றைய சொகுசு வாழ்க்கைக்கு அவங்க காரணமா இருக்காங்க, அவங்களை வணங்கணும் அப்படிங்கிறது. வணங்கணும்னா நீங்க பெருசா பூஜை புனஸ்காரம்லாம் இல்லை. அட்லீஸ்ட் இப்போ நம்முடைய வாழ்க வளமுடன்ல சொல்ற மாதிரி ஒரு வாழ்த்து, அப்படியான ஒரு வாழ்த்து அவங்கள வந்து நன்றி தெரிவிச்சு நம்ம அதை செய்யணும். அடுத்தது தெய்வம், அதாவது குலதெய்வம் அப்படின்னு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு குலதெய்வம்னு ஒண்ணு இருக்கு. உங்களுடைய குல முன்னோர்கள்னு சில பேர் இருப்பாங்க. அவங்க உங்களுடைய அந்த குலத்துக்காக தான் உயிரை நீத்திருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கு. நிறைய குலதெய்வங்கள் பெண் குலதெய்வம் தான் இருக்கு. இப்ப எனக்கு கூட ஒரு காளிங்கிறது ஒரு குலதெய்வம். அப்போ என்னன்னா, அந்த காளிங்கிறவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளுடைய இந்த வழித்தோன்றல்களுக்கான நலனுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணியிருப்பாங்க. அவங்களத்தான் நம்ம குலதெய்வமா வச்சு போட்டுறோம். அது பெரிய சாமி அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அப்ப அது மாதிரி அவங்களையும் நம்ம நினைச்சு அவங்களுக்கான
அவங்களை போற்றுவதும் உங்களுடைய கடமைகளில் ஒன்று அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. என்புலத்தார் தெய்வம் அப்படின்னு. இதை ரெண்டையும் போட்டுறது மட்டுமா அப்படின்னா இன்னும் இருக்கு. அடுத்தது விருந்து. உங்க வீட்டுக்கு யாராவது விருந்துக்கு வந்துட்டாங்கன்னா அவங்கள விருந்து. அப்போ இப்ப நம்ம யாராவது வந்தா உடனே ஒரு காஃபி ஒரு டீ வச்சு கொடுக்கறது இல்லாம நம்ம வீட்டுல பழைய சோறு தான் இருக்கா, பழைய சோறையாவது போட்டு அவனுக்கு விருந்து பண்ணணும். அதுக்கு ஒரு கடிச்சிக்கோ வெங்காயம் மிளகா ஊறுகாய் ஏதாவது ஒன்று கொடுத்து இருந்தாப்பா சாப்பிடுப்பான், வயிறார சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு விருந்து பண்றது பார்த்தீங்களா, அது ரொம்ப முக்கியம். ஒரு குடும்ப தலைவனுடைய செயல்பாட்டுல பொறுப்புகள்ல வீட்டுக்கு வந்தவங்களை இது தமிழருடைய முக்கியமான ஒரு பண்பாடு. அப்போ விருந்து செய்தல் அப்படிங்கிறது குடும்ப தலைவனுடைய பொறுப்புகளில் ஒன்று. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கணவன் மனைவியே ஹோட்டலுக்கு போயிட்டா தனித்தனியா பே பண்ணிட்டு போற மாதிரியான கலாச்சாரம் இன்னைக்கு வந்துருச்சு. நான் திருவள்ளுவர் அப்படி சொல்றாரு. அப்போ அதுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்காமையே இருந்துக்கலாம் அப்படிங்கிறது. அப்போ விருந்து என்பது குடும்ப தலைவனுடைய பொறுப்புகளில் ஒன்று. அடுத்தது ஒக்கல். ஒக்கல் அப்படிங்கிறது உறவினர் பேணுதல். உங்களுடைய சுற்றங்களை நீங்க பேண வேண்டும். சுற்றங்கள் பேணுவது எதுக்கு அப்படின்னா சுற்றம் தலால்னு ஒரு அதிகாரமே பொருட்பால்ல திருவள்ளுவர் வைக்கிறார். எதுக்குன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு சுற்றம் இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வம் சேருமா. செல்வம் சேரும். நீங்க செல்வம் கரையாது. நம்ம என்ன நிறைய சொந்தக்காரர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம மொய் செஞ்சே அழிஞ்சு போயிட மாட்டோம் சார். இதுக்கு நம்ம சொந்தம் இல்லாம இருக்கவே நல்லதுன்னு நம்ம நினைக்கிற காலகட்டத்துல நம்ம இன்னைக்கு இருக்கோம். ஆனா சொந்தங்கள் நிறைய இருக்கிறப்ப நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைங்கிறப்ப அவங்க நம்மளை அணைச்சுக்குவாங்க, அவங்க நம்மளை பாதுகாப்பு. இப்ப ஆனா இன்னைக்கு எப்படி தனிநபர்களுடைய சிந்தனைகள் கெட்டு போயிட்டோ அப்படி உறவுகளுடைய சிந்தனையும் கெட்டு போய் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு சொந்தக்காரங்க இல்லாம எட்டி போய் இருக்கிறது நல்லதுங்கிற மாதிரி நினைப்பு நமக்குள்ள வந்துருச்சு. ஆனா நீங்க சொந்தக்காரர்களை பேணுவது என்பது குடும்ப தலைவனுடைய ஒரு கடமை அப்படிங்கிறத திருவள்ளுவர் அடிச்சு சொல்றாரு. சரி சார், 10 கண்டிஷன் அப்படிங்கிறத திருவள்ளுவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டு இப்போ உள்ள கல்யாணம் பண்ணி போறப்ப 10 தானா இன்னும் இருக்கா, இன்னும் இருக்கு, உன்னையும் நீ பேணிக்கணுங்கிற. ஏன்னா 10 கண்டிஷனையும் பேணணும்னா நீங்க பாருங்க, எல்லா புள்ள குட்டிகளை படிக்க வைக்கிறது, சம்பாதிக்கணும், அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், தாத்தா பாட்டியை பார்த்துக்கணும், நம்ம குடும்ப வகைராக்கள் இருக்கிற ஆதரவற்றோரை பார்த்துக்கணும், இல்லாதவங்களுக்கு பார்த்துக்கணும், செத்து போனா நல்லது கடமை நல்லது கெட்டது செய்யணும். அப்புறமா தென்குலத்தார்னு சொல்லி அதுக்கு ஒரு சாமி கும்பிடணும், அதுக்கு ஒரு செலவாகும். குலதெய்வ வழிபாட்டுனா அது எங்கேயோ கோயில் இருக்கு அங்க போயிட்டு வந்தா அதுக்கு ஒரு செலவாகும். அப்புறம் வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள்லாம் சோறு, நமக்கு சோறுங்கிறதே பெருசா இருக்கு, விருந்தாளிகளுக்கு ஒரு போட்டா ஒரு செலவாகும். அப்புறம் எல்லாமே சொந்தக்காரங்கெல்லாம் கூப்பிட்டா நல்லா ஊரே வந்துருவாங்க, அவங்களுக்குலாம் செலவு பண்ணா அதுக்கு ஒரு செலவாகும். இதெல்லாம் பார்த்தா நான் டயர்டாயிரும் போது இருக்கேன். அப்போ உன்னையும் நீ பார்த்துக்கணும். இப்போ இந்த 11 கண்டிஷன்ங்கிறது மஸ்டா இருக்கு. 11 கண்டிஷனையும் நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் யூ ஆர் எலிஜிபிள் டு மேரி. அப்படியே நீங்க தெரியாம பண்ணிருந்தாலும் இந்த 11 கண்டிஷனையும் ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணா என்ன சார் அப்படின்னா, ஃபாலோ பண்ணா உங்களுக்கு நோய் வராது அப்படின்னு திருவள்ளுவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு. இப்ப நீங்க சரிங்க, இவ்வளவு கண்டிஷனையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா என்னென்ன தகுதிகள் அந்த ஆண் மகனுக்கு இருக்கும் சொல்லுங்க. இப்ப எல்லாரும் உங்களுடைய மைக்க ஆன் பண்ணிட்டு சொல்லுங்க. புதுசா எல்லா பழைய ஆட்களே ஏதோ புது ஆட்கள் கொஞ்சம் சொல்ல ட்ரை பண்ணுங்க. இல்ல ஒருவேளை நான் சொன்ன 11 தகுதிகளுக்கு இல்ல சார், என்ன சார் இதெல்லாம் கிடையாது சார், இப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாது சார், அதனால நீங்க அதுக்கு மறுப்பு சொல்லலாம்னு சொல்றேன். நம்ம திருவள்ளுவர் ஃபைட் பண்ணுவோம். சொல்லுங்க. வாழ்க வளமுடன். நான் ஹேண்ட் டவுன் பண்ணிடுறேன், திருப்பி ஃப்ரெஷ்ஷா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. இப்போ ஐயா சொன்னதுல இவ்வளவு நேரம் தகுதியை பத்தி நிறைய பேர் சொன்னீங்க. அப்ப ஐயா அதெல்லாம் தகுதியில வரும்னு சொன்னாங்க. இப்போ தகுதியை கேக்குறாங்க. இப்ப பொறுப்புக்கும் தகுதிக்கும் நமக்கு நிறைய வித்தியாசம் தெரிஞ்சு வச்சிருக்கு. இப்ப பொறுப்பே இவ்வளவு பொறுப்பு இருக்கு பாருங்க. இந்த பொறுப்புல உங்களுக்கு இல்ல சார் இதெல்லாம் எப்படி சார் நிறைவேற்றுறது, என்ன சார் சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு, 11 பொறுப்பு எல்லாம் ஏன் சார் செய்யறது அப்படின்னு நினைச்சாலும் நீங்க அதை ஆர்கியூ பண்ணுங்க. திருவள்ளுவரோட ஃபைட் பண்ணி நம்ம ஒரு நியாயத்துக்கு சொல்லுங்க. ஜான்சி ராணியம்மா அன்மிட் கொடுத்துருக்கேம்மா. சுரேஷ் ஐயா, சுரேஷ் ஐயா ஆகுதாங்க ஐயா? ஐயா ஐயா கொஸ்டின் சொல்லுங்க. அதாவது இந்த 11 கடமைகள் செய்யணும் அப்படின்னா ஒரு ஆண்மகனுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும்?
ஐயா இந்த காலத்துல இந்த பொறுப்புல ஒரு 2 பொறுப்பு பண்ணாலே பெரிய வெற்றி மாதிரி தெரியுதுங்க ஐயா. திருவள்ளுவர் சொன்னதுல. அப்ப இந்த 2 பொறுப்பு பண்ணா கட்டாயம் அவங்களுக்கு வீடு பேரு கிடைக்காது. நீ மெடிடேஷனே பண்ணாலும் அதான் கிடைக்காது. அதாங்க அதாங்க ஐயா. இப்ப காலம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லும் போது தோணுதுங்க ஐயா. அப்ப அப்புறம் என்னன்னா கல்யாணம் பண்ணிருக்கூடாது. தகுதி பிரம்மச்சாரி, வானப்பிரசம், சன்னியாசினா ஃபர்ஸ்ட் பிரம்மச்சாரினா கல்யாணம் பண்ணிருக்க கூடாது. முதல் தகுதி ஏற்கனவே. அது தகுதி தானே. ஓகே, பிரம்மச்சாரி தான் கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணவங்க கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஐயா முதல் தகுதியை ஐயா அடிச்சுட்டாங்க பாருங்க. இத்தனை இது செய்யறதுக்கு தகுதியே இல்ல. அப்ப நீ பொறுப்பு இந்த பொறுப்பு கவனிக்க தகுதியான ஆளே இல்லன்ற மாதிரி ஐயா சொல்றாங்க. வாழ்கலமுடன். சங்கீதாமா, உண்மையிலே இந்த வகுப்பு வந்து எல்லாருக்கும் போகணுங்க ஐயா. ஐயா வாழ்க திருவள்ளுவர் வளமுடன். சொன்னது. சொல்லுங்க ஐயா, இப்படி யாராவது பொறுப்பு உணர்ந்து செயல்படுற ஒருத்தர் மட்டுமே இருந்தா மத்தவங்க எல்லாமே சோம்பேறிங்களாவும் தண்டமா இருக்கிற மாதிரி ஆயிடுமேங்க ஐயா. ஒருத்தர் தலையிலே எல்லா எல்லா கடமைகளும் இருக்கிற மாதிரி இருக்கும். மத்தவங்க வந்துட்டு யாரோ செய்யறவங்க செய்யட்டும், மத்தவங்க சும்மா இருக்கலாம். அது போல ஒரு ஒரு சூழ்நிலையை உண்டாக்கிரும் இல்லைங்க ஐயா. அதாவது மேன்மக்கள் கீழ் மக்கள் அப்படின்ட்டு சொல்லிட்டு திருவள்ளுவர் சில அதிகாரங்கள்ல ஒரு விளக்கி கொடுத்திருக்காரு. அதாவது மேன்மக்களுக்கு வந்து உயர்வு செய்வாங்க, சமுதாயம் அவங்கள போற்றும், கீழ் மக்களை தண்டிக்கும், அதெல்லாம் நடக்கும். அப்பனா நீங்க அது எந்த நல்ல ஒரு பிரம்மச்சரியை பாதுகாக்கணும் அப்படின்னா பிரம்மச்சரிக்குன்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அவன் படிக்கணும், அந்த பிரம்மச்சரிக்கு உண்டான ஒழுக்கங்களை கடைபிடிக்கணும். பிரம்மச்சரிங்களுடைய ஒழுக்கம் என்னன்னா அவனுடைய வேலை படிப்பு, அந்த படிப்பின் மூலியமா சமூகத்துக்கு பயன்பற்ற நிலையில இருக்கிறது தான் பிரம்மச்சரி. இப்ப இந்த 3 கண்டிஷனுக்குள்ளே ஒருத்தன் வரலன்னா அவன் கீழ். அதை வந்து கரும்பை வந்து ஆலைக்குள் விட்டு புளியற மாதிரி புளிய சொல்றாரு திருவள்ளுவர் ஒரு இடத்துல. அதனால அவங்க தண்டமாலாம் இருக்கிறதுக்கு சமூகம் விடாது. அதனால புளிஞ்சிருவாங்க, கவலைப்படாது. அருட்தந்தை கூட எங்களுக்கு ஒண்ணு சொல்லியிருக்காங்க ஐயா. அதாவது இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அம்மா அப்பா வந்து நம்மளை கஷ்டப்பட்டு படிச்சு ஆளாக்குறாங்க. நமக்கு வந்து என்ன கடமை இருக்குன்னா, நம்ம குழந்தைங்களை பாத்துக்கிற கடமையும் இருக்கு, முதியோரை பாக்குற கடமையும் இருக்குது. ஒரு வயசு வரைக்கும் குழந்தைங்களால வந்து வேலைக்கு போக முடியாது, அவங்கள படிச்சு ஆளாக்க வேண்டியது நம்ம கடமை. அதே மாதிரி அம்மா அப்பாவுக்கு வந்து அவங்க உழைச்சி நம்மளை ஆளாக்கி எல்லாம் பண்ணிட்டாங்க, அடுத்து அவங்களுக்கு ஒரு ஓய்வு தேவை. அப்ப அவங்கள கவனிக்கிறது நம்மளோட கடமை அப்படின்ற மாதிரி அருட்தந்தை சொல்லுவாங்க. அது நீங்க சொல்றதுல இது சிறப்பா இருக்குதுங்க ஐயா. அம்மா கேட்டதுக்கு என்னோட இது என்ன சொல்றாங்க ஐயா, இப்ப வந்து அம்மா இப்படி பார்த்தா என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது நம்ம இந்த பிறவி எடுத்து நமக்கு கிடைத்த உறவுகள் எல்லாமே வந்து இறைவன் இந்த பிறவில நம்ம கர்மாவை கழிச்சு நல்ல ஒரு நிலைக்கு ஆன்மா போகணுன்றதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம உறவினர்ல ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா, நம்ம யாரோ ரோட்ல போறவங்களுக்கு செஞ்சாலே புண்ணியம் அப்படிங்கும்போது, நம்ம உறவினர்ல ஒரு சொந்தத்துல ஒருத்தருக்கு செய்யறது எவ்வளவு புண்ணியம், அத மாதிரி உறவினர்ல ஒருத்தர் துன்பப்பட்டா எவ்வளவு புண்ணியம், சக உதிரம் நம்ம கூட பிறந்த சகோதர சகோதரியை கவனிக்கிறது எவ்வளவு புண்ணியம். இந்த பொறுப்புகளை அவங்க செய்யும் போது அவங்க ஆன்மா நல்ல நிலைக்கு போகும், அந்த சன்னியாசத்துக்கு அவங்க போக முடியும். அந்த பிரம்மச்சரியத்துல இருந்து வானப்பிரஸ்தம், சன்னியாசம்னு அடுத்த கட்டத்துக்கு அவங்க உயர முடியும் அப்படிங்கிற மாதிரி தோணுதுங்க ஐயா. சரிப்பா, ஓகே. சொல்லுங்க, வேற ஆண்களுடைய தகுதி என்ன? அதாவது திருமணம் கேள்வி 2 பேர் பதில் சொல்லிட்டாங்க. சண்முகம், ஹேமலதாமா. ஹேமலதா பேசுறேன். பணம் ஈட்டணும் ஐயா, பணம் ஈட்டணும், நேரத்தை எல்லாத்துக்கும் பொருள் ஈட்டணும். பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அவங்க ஒதுக்கணும், மனைவிக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை அவங்க வந்து கொடுக்கணும். எல்லாமே சரியா பேலன்ஸ்டா அவங்க பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும் ஐயா. ஓகே, வேற 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 சொல்லுங்க. செல்லலட்சுமி அம்மா. ஐயா, ஒன்றாவது வந்து அவர் வந்து பழி செயலுக்கு அஞ்சி வாழணும். 2வது அறநெறிப்படி குடும்பத்தை நடத்தணும். ஓகே. 3வது வந்து அந்த இல்லறம், அவர் நடத்துற இல்லறம் வந்து பிறரால வந்து பழிக்கப்படக்கூடாது. பிறர் வந்து அவங்க இல்லறத்தை எது சொல்லக்கூடாது, கேலி செய்யற மாதிரி கேலிக்குறியோட வைக்க கூடாது. அடுத்தது அவர் வாழ வேண்டிய முறைப்படி வாழ்ந்தார்னா தெய்வத்துக்கு ஒப்ப வணங்கலாம்ன்ற சொல்றாங்க. ஓகேமா, நல்லதுமா, சிறப்பு. வேற வாழ்க வளமுடன் ஐயா. இந்திரா தேவி ஐயா.
சொல்லுங்க இந்த நேர்மையான வழியில பொருள் ஈட்டணும். பெரியவர்களிடம் வந்து நேர்மை மரியாதையோட பொருள். ம், ம், பெரியவர்களிடம் வந்து மரியாதையோட இருக்கணும். எல்லா ம், பெரியவர்கள்கிட்டயுமே மரியாதையோட இருக்கணும். ம், அன்பாவும் இருக்கணும். குழந்தைகள் எல்லார்கிட்டயும் அன்பும் கருணையுமா இருக்கணும். ம், ம். ஓகே வேற உடல் உடல் ஆரோக்கியம் இருக்கணும். அது ஒரு தகுதி. உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். அவர் அதை வந்து அவர் பொறுப்புணர்ந்து அது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கணும். அவரோட உடல் ஆரோக்கியத்தை. ஓகேம்மா வேற சூப்பர் சூப்பர் இந்திரா. வேற ஐயா ஒழுக்கம் கடமை ஈகை கொண்டு வாழணுயா. அவரு ஒழுக்கம் கடமை தன்னம்பிக்கை தைரியம் திறமை படைச்சவங்க எல்லாம் இருக்கணுயா. எதையும் ஃபேஸ் பண்ற சக்தி. வெரி குட் கல்யாணி சூப்பர். ஐயா வாழ்க வளமுடன். ஆ. எனக்கு ஒரு கேள்விங்க ஐயா. இப்ப வந்து நான் பார்த்த குடும்பத்தை சொல்றேன். ஒரு நானே உங்கள்ட்ட கேள்வி கேட்டிருக்கேன். ஐயா என்ன கேள்வி கேட்டேன்? இல்ல ஆமா அதெல்லாம் இப்ப தேவையில்லை கல்யாணி. இல்ல இல்ல இப்ப சொல்லுங்க. அதாவது வீட்டுல வந்து 4-5 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. அம்மா அப்பா இல்ல. பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுத்து கடமைகள் எல்லாம் சரிவர அவர் செஞ்சாரு. தான் குடும்பத்தை பார்க்கவே இல்லை. இது ஆனா அவரோட கடமை அம்மா அப்பா இல்லைன்ட்டு குடும்பத்தை நல்லா வந்து இன்னைக்கு வரைக்கும் அக்கா தங்கச்சிகளை பாக்குறாங்க. நல்லது கெட்டது எதுக்குமே எல்லாத்துக்குமே நல்லா பாத்துக்கிறாரு. நல்ல அண்ணனா இருக்கிறாரு அப்பா ஸ்தானத்துல இருந்து. ஆனா பிள்ளைங்களுக்கு செய்யவே இல்லை. ஒய்ஃபு பிள்ளைங்களை பார்க்கவே இல்லை. இது எப்படியா பிரம்மச்சரியத்துல சேரும்? அவர் கடமையை அவர் கரெக்டா தான் செஞ்சிருக்கிறாரு. அங்கிட்டு பார்த்தா இங்கிட்டு விட்டுட்டாருல தான் குடும்பத்தை. அப்ப அதுவும் அவருடைய குறைகள்ல ஒண்ணுதான். அப்ப எல்லாமே செய்யணும். அதுதாங்க எல்லாமே செய்யணும். ஓகே அடுத்து வேற ஜான்சிராணியம்மா அன்னிக்கு சிக்கனம் சேமிப்பு கத்துக்கணும் சின்ன வயசுல இருந்தே. சிக்கனம் சேமிப்பா கத்துக்கணும். ஓகே. பிளானிங் ஐயா பிளான் பண்ணணும். இப்போ அவங்களுக்கு கடமைகள் இருக்குன்னா அதுக்கு அவங்க சரியா திட்டம் போடணும். இப்ப பிள்ளைங்க இவ்வளவு நாள்ல படிச்சிருவாங்க, அதுக்கு இவ்வளவு தேவை, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதுக்கு தேவை. அந்த பிளானிங் வந்து ஒரு தலைவனுக்கு வேணும் ஐயா. ஓகே வெரி குட். இனிமே இந்த பொறுப்பை சொல்லி கொடுக்கணும் சார் நம்ம பிள்ளைங்களுக்கு. வெரி குட். நீங்க சொல்லி கொடுங்க. இப்ப எல்லாத்துக்கும் உங்களுக்கு இதான் இதுவே இந்த கிளாஸ்ல கத்துக்கிட்டு ஹோமியோபதி கத்துக்கிட்டீங்களா இல்லையோ அட்லீஸ்ட் இந்த பொறுப்பு இத கத்துக்கணும் சார் கண்டிப்பா. ஆமாங்க ஐயா. ஐயா நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாதுன்னு சொல்லி ஓவர் செல்லமா விளக்குறாங்க. அந்த பிள்ளை வந்து ஒன்னும் ஒரு கஷ்டத்தை தாங்க முடியறது இல்ல, ஒரு நல்ல பிள்ளையா வளர்றது இல்ல. இதுக்கு எல்லாமே அந்த குடும்ப தலைவர் காரணங்க ஐயா. ஓகே அடுத்து சுரேஷ் ஐயா, இது வரைக்கும் ஹேண்ட் ரைஸ் பண்ணாதவங்க யாராவது இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? இது வரைக்குமே நாங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி அடிப்படை வந்து கல்விதான். எல்லா அடிப்படை தகுதியே கல்விதான். வெரி குட் வெரி குட். கல்வி அடிப்படை வெரி குட். வேற ஐயா சொல்லுங்க ஐயா. அவங்க கல்வி அறிவு படைச்சிட்டு தான் எப்படி ஃபர்ஸ்ட் ஒழுக்கமா இருக்கணும், தான் உடம்பு எப்படி பாதுகாக்கணும், அப்புறம் தன்னோட குடும்பத்துல இருக்கிறவங்களை எல்லாம் எப்படி பாதுகாப்பா ஹெல்த்தியா வச்சுக்கணும், அப்புறம் தன் சுற்றம், அப்புறம் ஊர் உலகம், இதெல்லாம் பண்றப்ப அவங்க அப்புறம் அறம் வழியில பொருள் ஈட்டி அதை வந்து இன்பமான வழியில செலவு பண்றதுக்கு அவங்க எல்லா குடும்பத்துல இருக்கிறவங்களையும் கத்துக்கறணும், அவங்களும் தரணும். தாய் தந்தை அவங்களுக்கு மதிப்பு மரியாதை ஒழுக்கம் அதெல்லாம் குழந்தைங்களுக்கு கத்து தரணுங்க ஐயா. வெரி குட் வெரி குட். ஐயா ஐயா அறிவுங்கிறதுல வந்து கல்வி அறிவு மட்டும் பத்தாதுங்க ஐயா. ஏன்னா இப்ப எல்லாருமே கல்வி மட்டும் படிச்சுட்டு வெளிநாட்டுல கூட போய் லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாங்க. ஆனா அவங்ககிட்ட அந்த தகுதி இருக்கான்னு சொன்னா அது கிடையாதுங்க ஐயா. அந்த அன்பு வேணுங்க ஐயா. நம்ம அம்மா அப்பா அன்பு முக்கியங்கிறீங்க. வெரி குட். அப்புறம் சமுதாய அறிவு. சமுதாய அறிவு வேணும். ஓகே அடுத்து வாழ்க வளமுடன் ஐயா. அவருக்கு செய்யணும்னு ஒரு எண்ணம் இருக்கணும் ஐயா. ஃபர்ஸ்ட் அவருக்கு என்ன வேணுங்க ஐயா? அந்த குடும்ப தலைவருக்கு பைசா இருக்கு எல்லாம் அடுத்த விஷயம். ஃபர்ஸ்ட் செய்யணும்னு ஒரு எண்ணம் வேணும். அவங்க குடும்பத்துல உள்ளவங்களையும் அவரு அந்த இதுக்கு சொல்லி வர வைக்கணும். அவங்கள படிச்சு கொண்டு வரணும். ஓகே வேற வேற ஐயா ஒவ்வொரு உயிரையும் உணர்ந்து மதிச்சு போற்றணும் ஐயா. நன்றி உணர்வோடையும் அவர் இருக்கணும் ஐயா. வெரி குட். வேற ஐயா இதுல வந்து குடும்ப தலைவி பொறுப்பு உண்டாங்க ஐயா. அடுத்தது ஆனா என்ன சிக்கல்னா இங்க சுரேஷை தவிர எல்லாம் பெண்களா இருக்கீங்க. அதனால என்னன்னா நாங்க பெண்ணா இருந்தா கூட இப்ப பெண்ணோட நிலைமையதான் சொல்றாங்க ஐயா. ஆண் ஒரு நல்ல ஆணா இருந்தா கூட பெண் அதை விட மாட்டேங்கிறாங்க ஐயா. இப்போ ஆன்மீகத்துல அறிவு வேணும் ஐயா. ஆன்மீக அறிவு வேணும் கண்டிப்பா. ஆன்மீக அறிவு வேணும் ஐயா.
இது அது என்னன்னா இருந்தாதான் இது தென்புலத்தால் குலத்தழிய வழிபாடு எல்லாம் வருங்க. ஓகே. அதாவது என்னன்னா முதல்ல வந்து ஆண்களை தான் ஃபர்ஸ்ட் நம்ம அடிக்கணும். அவங்க தான் ரொம்ப டேமேஜா இருக்காங்க. அப்ப அடி தாங்குற இடத்துல இப்ப இங்க நானும் இருக்கேன். நீ அடிக்கிற அடியெல்லாம் எனக்கு விழுவுது. ஃபர்ஸ்ட் இவங்களை எல்லாம் ஃபர்ஸ்ட் சரி பண்ணிட்டு அப்புறம் தான் பெண்களுக்கு அடி 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 போடுறதா இல்லையாங்கிறத அப்புறம் யோசிக்கிட்டோம். ஓகே, அப்புறம் அவங்களுக்கான தகுதிகள் இந்த 2 வகுப்பு கழிச்சு வரப்போகுது. அப்புறம் பேசிக்கலாம் அதெல்லாம். மாதா பிதா குரு தெய்வத்தையும் வணங்குறவரா இருக்கணும் ஐயா. ஓகேப்பா, ஓகே. வேற வேற ஐயா வணக்கம். பத்மாவதிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அவர் வந்து கொஞ்சம் சொல்லுங்கம்மா. பொறுப்பாவும் இருக்கணும். ரெண்டாவது வந்து உணர்வுகளை மதிச்சு, இப்ப ஒரு வீட்டுக்கு ஒரு வாழ வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு கணவன் மனைவினா மனைவிகளோட உணர்வுகளும் குறிக்கணும், அம்மா அப்பாவோட உணர்வுகளை, குழந்தைகளோட உணர்வுகளையும் மதிச்சு அதை பேணி பாதுகாக்கணும். இவங்களுக்கு என்ன தேவை, உணர்வுகளை மதிக்கிறவரா இருக்கணும். ஓகே, இருக்கணும். கூட இருக்கிறோம், நம்ம கூட அவர் கூட தான் இருக்கிறோம், வாழ வந்திருக்கோம், அவரு கூட சம பங்கா நம்ம ஏத்துக்கிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு என்ன அவர் உரிமை கொடுக்குறாரோ அந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும். அவரோட ஆரோக்கியமும் இதுல நல்லா இருக்குங்க ஐயா. குழந்தைகளோட ஆரோக்கியம், அம்மா அப்பா எல்லாருக்குமே இது நல்லா இருக்குங்க ஐயா. சரி, ஓகே. சரி, எனக்கு இன்னொரு கேள்வி வருது. இப்போ உங்க வீட்டுல எல்லாருக்கிட்டையும் கட்டாயம் ஒரு ஆண் பிள்ளை இருந்திருக்கும். ஒவ்வொருக்கும் ஒரு பையன் பிறந்திருப்பாங்க. பசங்களை நீங்களும் வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்க. நீங்க இப்ப இந்த தகுதியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆணுக்கு சொல்றீங்களா, அந்த தகுதிகளோட உங்க பிள்ளைங்க எல்லாம் வளர்த்தீங்களா? வளர்க்குறோங்க ஐயா. நான்லாம் அப்படிதாங்க ஐயா வளர்க்குறேன். இப்ப எனக்கு இல்லையா, மோஸ்ட்லி கிடையாதுயா. என்னங்க மோஸ்ட்லி கிடையாது. நான் செய்யறேங்க. இல்ல மகரிஷி ஐயாட்ட போனதுக்கு அப்புறம் என்னங்கிறது ஒரு புரிதல் இருக்குங்கய்யா. அதுதான் இது வந்ததுனால இருக்கலாம் நிறைய பேருக்கு. இது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஐயா ஈகை ஒரு தகுதி ஐயா. ஈகை வெரி குட், வெரி குட். அது ஒரு தகுதி. முக்கியமான சொல்லிட்டீங்க. வெரி குட். ஓகே, இப்ப நம்ம தகுதிகளுக்கு போயிடுவோம். சரிமா, மியூட் பண்ணிருங்க. ஒரு ஆணுக்கு என்னென்ன தகுதி இருக்கணும் அப்படின்ட்டு பொருட்பால்ல முதல் அதிகாரம் இறைமாட்சி அப்படின்னு ஒரு அதிகாரம் வைக்கிறார் திருவள்ளுவர். அதுல வந்து அவனுக்கு 6 அரண் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. 6 அங்கங்கள் இருக்கணுங்கிறார். அதாவது அது வந்து இறைமாட்சிங்கிற அதிகாரம் ஒரு அரசனுக்காக சொல்லப்பட்டது. ஆனா இங்க அரசன் என்பவன் வெறுமனே நாட்டுக்கான அரசன் இல்லை, ஒரு வீட்டை ஆளக்கூடியவனும் தலைவன் தான். தலைவனுக்கான தகுதிகள் தான் இறைமாட்சியில சொல்லப்படுது. அப்போ அவர் சொல்றதை எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு நாட்டுடைய தலைவனுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஒரு குடும்ப தலைவன், ஒரு நிர்வாக தலைவன், ஒரு அரச தலைவன், நாட்டு தலைவன், அப்படி எல்லா தலைவனுக்குமே நீங்க அதை பொருத்தி பார்க்கலாம். அப்போ ஒரு குடும்பத்தை தலைமை ஏற்கிற ஒரு ஆண்மகனுக்கு என்னென்ன தகுதி இருக்கணும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் இறைமாட்சிங்கிற அதிகாரத்துல அவர் சொல்றாரு. தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்த அதிகாரத்துல அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இந்நான்கும் எஞ்சாண்மை வேந்தற்கு இயல்பு அப்படிங்கிறார். மொத்தம் 7 இயல்புகள் ஆண்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் இறைமாட்சிக்கிற அதிகாரத்துல சொல்றாரு. 7 இயல்புகள், 6 அரண். அமைச்சர் இருக்கணுமா, அப்புறம் வந்து ஒரு 6 அங்கங்கள் சொல்றாரு. நீங்க இறைமாட்சி அதிகாரத்துல 6 அரண் நம்ம விட்டுருவோம். நம்ம இயல்புகளை நம்ம முக்கியமா பார்ப்போம். அவர் சொன்னதை நம்ம விரிச்சு எழுதியிருக்கோம், சைட்ல எழுதியிருக்கோம், நீங்க பாருங்க. ஆண்மைக்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு பாக்குறப்போ அவனுக்கான முதல் தகுதி, தலைவனுக்கான முதல் தகுதி அவனுடைய தலைவன் அப்படிங்கிற அந்த வார்த்தையிலே இருக்கு. தலைமை பண்பை கொண்டிருக்கக்கூடியவன் தான் தலைவன். அப்போ லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு குடும்பத்தை தலைமை ஏற்று நடத்தணும் அப்படின்னா எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு யோசனை இருக்கும். அவங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு ஒரு யோசனை இருக்கும், அவங்க அப்பாவுக்கு ஒரு யோசனை இருக்கும், அம்மாவுக்கு ஒரு யோசனை இருக்கும், பிள்ளைங்களுக்கு ஒரு யோசனை இருக்கும். எல்லாருடைய யோசனையும் அவன் கேட்டு நடந்தான்னா இவன் எடுப்பார் கைப்பிள்ளையா போயிடுவான். அப்ப இவனுக்குன்னு ஒரு தலைமை பண்பு இருந்தா மட்டும்தான் அந்த குடும்பத்தை வழிநடத்த முடியும். ஒரு
ஒரு ஒரு சேனைக்கு ஒருத்தன் தளபதியா இருக்கான் அப்படின்னா அந்த போர் வீரர்களுக்கு ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லுவாங்க. ஆனா எல்லார் கருத்துக்கும் அவன் கேட்டுட்டு எல்லார் கருத்துப்படி போனோம்னா அந்த சேனை திசை மாறி போயிடும், அவன் ஜெயிக்கவே ஜெயிக்காது. தளபதிக்குன்னு ஒரு தலைமை பண்பு இருக்கும், லீடர்ஷிப் இருக்கும். அப்போ அந்த லீடர்ஷிப் தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆஃப் லீடர். அப்போ நீங்க ஒரு குடும்பத்தை எடுத்து நடத்தினாலும் அது இருக்கணும். இன்னைக்கு பசங்களுக்கு பொண்ணை தேர்ந்தெடுக்கிறதுக்கே பயம் வந்துருது. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா, இது ஐடில வேலை பார்க்குது, இது இதுல வேலை பார்க்குது, கஸ்டமர் கேர்ல வேலை பார்க்குது, எதை கல்யாணம் பண்ணலாம், அது அழகா இருக்கு, இது கொஞ்சம் அழகு கம்மியா இருக்கு, எதை செலக்ட் பண்ணலாம், அது 1 லட்சம் சம்பாதிக்குது, இது 2 லட்சம் சம்பாதிக்குது, இது 100 பவுனோட வருது, இது 200 பவுனோட வருது. இப்படி இதுலயே குழப்பம் இருந்தா இவங்க எப்படி ஒரு குடும்பத்தை லீட் பண்ண முடியும்? இப்போ லீடர்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் குவாலிட்டி. அப்போ அடுத்தது தைரியம் இருக்கும். எந்த ஒரு 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 நீங்க ஒரு தலைமை ஏற்று ஒரு குடும்பத்தை நடத்துனீங்கன்னா இது ஒரு போர். நீங்க ஒரு இது கட்டாயமா இது நிறைய சேலஞ்சஸை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு போர் தான். குடும்பம் நடத்துறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நிறைய நம்ம எதிர்பாராத திருப்பங்கள் நம்ம குடும்பங்கள்ல வரும். இதெல்லாம் சேலஞ்சஸ் நிறைய இருக்கும். அப்போ இந்த சேலஞ்சஸ் எல்லாம் எதிர்கொள்றதுக்கு நம்ம தைரியமா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான அடுத்த குவாலிட்டி, கரேஜியஸ். அப்போ நீ எந்த அளவுக்கு தைரியமா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களால அந்த குடும்பத்தை ரன் பண்ண முடியும். இல்லாட்டி நீங்க ஒரு போர் வருது கொஞ்சம் பயந்தீங்கன்னா ஓடிட வேண்டியதான், அப்புறம் குடும்பத்தை நடத்த முடியாது. அதுக்கப்புறம் மிக முக்கியமான தகுதி அவனுடைய நாலேஜ். அது கல்வி, கேள்வி, அறிவு அப்படிங்கிறத திருவள்ளுவர் 4 அதிகாரம் சொல்றாரு. கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை அப்படின்னு சொல்லி 4 அதிகாரங்கள்ல அவர் சொல்றாரு. இது எல்லாருக்கும் இருக்கணும். அதாவது இது ஆண்களுக்கு மட்டுமே இல்ல, பெண்களுக்கும் உண்டு. கல்வி, கேள்வி, அறிவுங்கிறது பெண்களுக்கும் உண்டு அப்படிங்கிறது. ஆனா இந்த கல்வி, கேள்வி, அறிவுகளில் அவன் வல்லவனாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா நீங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாதான் உங்களால ஒரு குடும்பத்தை நடத்துறப்போ நிறைய சேலஞ்சஸ் வர்றப்போ அதால எதிர்கொண்டு அதுல மீட் அவுட் பண்ணி அதுல ஜெயிச்சு வெளில வர முடியும். அப்போ கல்விங்கிறது ஒண்ணு, அது நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கிறது. கேள்வி அப்படிங்கிறது என்னன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிறது. இப்ப இறைமதன் ஐயா நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்றாங்க. இதெல்லாம் கேள்வி அறிவு. கல்வி அறிவுங்கிறது நீங்க பாட புத்தகத்துல போய் ஒரு பள்ளிக்கூடத்துல உட்கார்ந்து முறையா படிக்கிறது. அப்போ கேள்விங்கிறது நம்ம படிச்ச விஷயங்களையே இன்னொருத்தர் சொல்ல கேட்கறது. அது ஒரு புதுவிதமான அனுபவங்களை, புதுவிதமான அறிவை நமக்கு தரும். அறிவுடைமை அப்படிங்கிறது உங்களுடைய அறிவை இன்னும் கூர்த்திட்டுறது. அப்போ இது எல்லாமே அவனுடைய தகுதிகளில் ஒன்று. அதுக்கப்புறம் அவனுக்கு வில் பவர் இருக்கும். ஒரு விஷயத்த செய்யறப்ப நீங்க அவனுக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவனா இருக்கிறப்ப சோதனை 1, 2 வராது. தொடர்ச்சியா ஒரு 4, 5 சோதனை வரும். ஒரு இடத்துல வீட்டுக்காரம்மா பிரச்சனை பண்ணுவாங்க, இன்னொரு இடத்துல அம்மா பிரச்சனை பண்ணுவாங்க, அப்புறம் அவன் ஒர்க்ல பிரச்சனை இருக்கும், குழந்தைங்க பிரச்சனை பண்ணும். ஒரே நேரத்துல நெருக்கடிகள் அதிகமா இருக்கும். அதை எல்லாத்தையும் தாங்குவதற்கு உங்களுக்கு வில் பவர் இருக்கும். ஓகே, எல்லாத்தையும் மீட் அவுட் பண்ணி நம்ம வெளில வரணும்னா உங்களுக்கு வில் பவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இல்லாட்டி நீங்க உடஞ்சு போயிருவீங்க. உடஞ்சு போயிட்டா நீங்க அப்புறமா குடும்பத்தை நடத்த முடியாது. அப்புறம் ஒரு விஷயத்த செய்யணும்னாலும் உங்களுக்கு ஒரு ஊக்கம் இருக்கணும். ஓகே, நம்மளால இதை சாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த வில் பவர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஊக்கம் இல்லைன்னா உங்களால பொருளும் ஈட்ட முடியாது, குடும்பத்தையும் நடத்த முடியாது. எல்லாத்துக்கும் ஊக்கம் வேணும். இப்ப நான் இல்லை சார் இந்த வேலையை குவிட் பண்ணிட்டு நான் இன்னொரு புது வேலைக்கு போக போறேன், அந்த வேலைக்கு நான் படிச்சு நிறைய படிச்சுன்னா அந்த கட்டாயம் அந்த வேலை கிடைக்கும் அப்படின்னா அந்த ஒரு ஊக்கம் இருக்கணும். என்னால சாதிக்க முடியுங்கிற அந்த ஊக்கம், வில் பவர் அதுல இருக்கு. அப்படி இருந்த கட்டாயம் உங்களால அதை ஜெயிச்சிட முடியும். அதே நேரத்துல முக்கியமானது பொறுப்புணர்ச்சி இருக்கணும். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இப்ப இந்த வீட்டுல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா ஓகே, இது என்னுடைய பொறுப்பு தான், இந்த பொறுப்பை நான் தான் எடுத்து செஞ்சிருக்கணும். அதாவது இப்ப என் வீட்டுல எங்க அம்மாவுக்கும் மனைவிக்கு சண்டை வருது அப்படின்னா இந்த சண்டைக்கு நான் தான் பொறுப்பெடுத்துக்கேன். ஏன்னா என்னுடைய குடும்ப தலைவனுடைய செயல்பாட்டுல சரியில்லை, அதனாலதான் இவங்க தூரம் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு பொறுப்பை நான் எடுத்துக்கணும். பொறுப்பை நான் எடுத்துக்காம பழியை அவங்கவுங்க மேல மற்றவங்க மேல போட்டுட்டு இருக்கிறது ரொம்ப தப்பிக்கிற வழி. பழி போடுவது என்பது மற்றவர்கள் மேல் பழி போடுறது ஒரு தப்பிக்கிற மனப்பான்மை. அது இருக்கக்கூடாது. நீங்க எதா இருந்தாலும் பொறுப்பெடுக்கணும். ஆமா சார், நான் தான் சார் பொறுப்பு,
இது இது வந்து நான் இப்படி இந்த மாதிரி விஷயம் என் குடும்பத்துல நடந்ததுக்கு நான் தான் பொறுப்பு. இதை நான் சரி பண்ணிக்கிறதுக்கு நான் அடுத்து அது இந்த தப்பை சரி பண்ணிட்டு நான் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போவேன் அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ இந்த பொறுப்புணர்ச்சி அவனுக்கு இருக்கு. அதுக்கு அடுத்தது முடிவெடுக்கும் திறன் இருக்கணும். ஒரு சேலஞ்சான இடம் வரும். இந்த இடத்துல நம்ம ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கணும். எடுக்கிறப்ப அந்த குடும்பத்துல பெரும்பான்மையான நபர்கள் இதுல பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் நீங்க அந்த முடிவெடுக்கிற இதுல வந்து மாறக்கூடாது. அப்போ அந்த டிசிஷன் மேக் ஆஹா சார் இது என்ன பண்ணுவோம், பொண்டாட்டி சொல்றா, அம்மாவும் சொல்றா, என்ன பண்றது, பொண்டாட்டி பேச்சே கேட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா இந்த டிசிஷன் இஸ் யுவர் வைஃப். அவங்களுடைய முடிவு. ஆனா முடிவு எல்லாமே அவங்களுடைய முடிவு, அவங்களுக்கு சாதகமாவோ பாதகமாவோ வரும். ஆனா இது உங்களுக்கு ரொம்ப பேக் ஃபயர் ஆகும். அப்போ உங்க முடிவு நீங்க எடுத்து அதுல தோல்வியே வந்தாலும் அதுல இருந்து உங்களால பாடம் கத்துக்க முடியும். ஆனா முடிவு அடுத்தவரா இருந்தா உங்களால பாடமும் கத்துக்க முடியாது, அந்த செயலும் அது நீங்க நினைக்கிறபடி நடக்காது. அப்போ முடிவெடுக்கும் திறன் என்பது ரொம்ப முக்கியம். இது எல்லாமே இருந்தாலும் அடுத்தது என்ன இருக்கணும், உங்களுக்கு உழைக்கக்கூடிய தகுதி இருக்கு. ஏன்னா உழைக்காம பொருளீட்ட முடியாது. உழைப்பு என்பது ரொம்ப அவசியம். ஒரு மனிதனுக்கு உழைப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோம்பி கிடத்தல் என்பது தகுதியே இல்லை. அப்போ உழைக்கணும். உழைக்கணுங்கிறது வெறுமனே உழைச்சிக்கிட்டே ஊருக்கு கொடுக்கறது இல்லை. உழைக்கிறதால அது பொருள் சம்பாதிக்காம அது பிரயோஜனம் இல்லை. உழைப்பால செல்வம் சேர்க்கணும், பணம் சம்பாதிக்கணும், பொருள் ஈட்டணும். அப்படி பொருள் ஈட்டுவது என்பது அவனுடைய முக்கியமான தகுதி. ஓகே சரிங்க, நான் பொருள் ஈட்டுறேங்க, நான் வந்துங்க ஐடியில ஒர்க் பண்றேங்க, எனக்கு மாசம் 2 லட்சம் 5 லட்சம் சம்பாத்தியம் வருது, நான் உட்காந்தே வேலை பார்க்கறேன், எனக்கெல்லாம் வந்து பணம் சம்பாதிச்சிருங்க, ஆனா உடம்புல எனக்கு அந்த அளவுக்கு சத்து இல்லைங்க, எக்ஸசைஸ் பண்றதுக்கு நேரமே கிடையாதுங்க அப்படின்னா நீங்க அந்த ஆண்மகனுக்கான தகுதியை இழந்து விடுவீங்க. ஏன்னா வலிமை என்பது மிக 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 முக்கியமான ஒரு தகுதி. இங்க எல்லாருமே உத்தியோகம் புருஷ லட்சணம்ன்றாங்க. ஆனா இந்த உத்தியோகத்தை வந்து அடைவதற்கு உங்களுக்கு வலிமை இருக்கு. ஏன்னா பணம் வந்து சம்பாதிக்கிறதுக்கு மட்டுமே ஒரு ஆண்மகனுக்கான தகுதி இல்லை. ஏன்னா உங்களை நீங்க பாத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்கிறத முன்னாடியே திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அப்போ உங்களுடைய வலிமை ரொம்ப முக்கியம். அந்த காலத்துல எல்லாம் எப்படின்னா பெண் வந்து பெண்ணை போய் தூக்கிட்டு வந்துருவாங்க. அவங்க அரசன் எடுத்து பொண்ணை கேட்கறப்ப அப்பனா வலிமையா இருக்கிறவங்க தான் தூக்கிட்டு வர முடியும். எப்ப வந்து இங்க ஜல்லிக்கட்டு நடக்குது, ஜல்லிக்கட்டுல வந்து மாட்டை அடக்கிறவங்களுக்கு தான் பொண்ணு தருவோம்னு சொல்லுவாங்க. ஏன்னா உனக்கு எந்த அளவுக்கு வலிமை இருக்கு அப்படிங்கிறத சோதிக்கிறதுக்காகத்தான் இந்த வலிமை. இந்த மாதிரியான விளையாட்டுகள்லாம் தமிழர்கள் நிலத்துல நடக்கும். ஏறுதழுவுகள் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கான பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மென்டல் ஸ்ட்ரென்த்தும் இருக்கணும். பிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு ரொம்ப இருக்கும். வலிமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது இந்த வலிமையை வச்சு நீங்க என்ன செய்யணும், பாதுகாக்கணும். உங்களுக்கு கீழ் இருக்கிற அல்லது உங்களுடைய ஆளுமைக்கு உட்பட்டு இருக்கிற மக்களை நீங்க பாதுகாக்கணும். அவங்கள பாதுகாக்கிறதுங்கிறது உங்களுடைய தகுதியும் பொறுப்பும் ஆகும். அப்போ உங்க வலிமை எதுக்கு இருக்குன்னா நீங்க உங்களுடைய சுற்றத்தாரை, உங்களுடைய குடும்பத்தை நீங்க பாதுகாக்கிறதுக்கு உங்களுடைய தகுதியில் ஒண்ணு. சரிங்க, இதெல்லாம் செஞ்சா போதுமா அப்படின்னா உங்களுக்கு அந்த ரீப்ரொடக்டிங் எபிலிட்டி இருக்கும். அதாவது இனவிருத்தி செய்வதற்கான தகுதி இருக்கும். நான் ஆணா இருக்கேன், எல்லாம் சம்பாதிக்கிறேன், எல்லாத்தையும் பாக்குறேன், என்னால ஒரு குழந்தைய கொடுக்க முடியாதுனாலும் இதுவும் தகுதி இல்லை. குழந்தைய ஏன்னா ஒவ்வொரு உயிர் வந்து அடுத்த இன்னொரு தலைமுறையை உருவாக்கணும் அப்படிங்கிறது. அப்போ இது என்னன்னா இனவிருத்தி என்பது அவனுடைய முக்கியமான தகுதி. இனவிருத்தி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னு இல்லை, அவன் இயல்பாவே இந்த மேல இருக்கிறது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணான்னா அவன் இனவிருத்திக்கான எலிஜிபிள் ஆயிரும். சரி ஓகேங்க, இப்ப நல்லா பணம் சம்பாதிச்சிட்டாங்க, நல்ல தலைமை பண்போடு இருக்கான், நிறைய பணம் சேர்த்து வச்சிருக்கான், ஆனா அது யாருக்கும் கொடுக்க மாட்டான்னா அது அப்ப அவன் தகுதி இழந்தவனா மாறிடுறான். ஏன்னா நீங்க ஒரு குடும்பத்தை பேண்டுறீங்க, நிறைய பணம் சம்பாதிக்கிறீங்க, அப்ப எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கணும். அவனுக்கு கீழே இருக்கிற பிரம்மச்சரி, அதாவது அவங்களுக்கு தம்பி தங்கச்சிகளுக்கு படிப்பு செலவுகளுக்கும் அவங்களுக்கு தேவை கொடுக்கணும், அப்பா அம்மாவுக்கு கொடுக்கணும், தாத்தா பாட்டி கொடுக்கணும், வீட்டுக்கு அவரம்மாவுக்கு கொடுக்கணும், குழந்தைங்களுக்கு கொடுக்கணும், ஏழை எளிய மக்களுக்கு கொஞ்சம் பர்சன்டேஜ்ல கொடுக்கணும். இது எல்லாமே செய்யணும். அப்போ அவனுடைய அந்த சேர்த்து வச்ச பணத்தை சரி சமமா சரி விகிதமா எல்லாருக்குமே பிரிச்சு செலவு பண்ணி மிச்சத்தை சேமிச்சு வச்சு அடுத்த இதுக்கு பாதுகாக்கணும். அப்படி
அவன் சம்பாதிக்கிற பணத்தை எந்த அளவுக்கு கரெக்டா ஷேர் பண்றாங்க அப்படின்னா ஈகை, அதுவும் அவனுடைய முக்கியமான தகுதிகளில் ஒன்று அப்படிங்கிறது தான். இது எல்லாம் சேர்ந்துதான் ஒரு குடும்ப தலைவனுக்கான தகுதிகளா பார்க்க. இந்த தகுதிகள் இருக்கிறவன் அந்த 11 பேரையும் பேணுவாங்கிறது நமக்கு அப்படியே வெள்ளிடை மலையா நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இந்த தகுதியெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவனை பார்த்தோன்னே சொல்லிடலாம் கட்டாயம் இந்த 11 பொறுப்புகளையும் அவன் நிறைவேற்றுவான் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வரும். இதுல ஏதாவது 1, 2, 3 குறையிறப்ப ஓகே, அப்ப அது இவன் நிறைவேற்ற மாட்டான் அப்படிங்கறத நம்மளே புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு ஆண் என்பவன், குடும்ப தலைவன் என்பவன் எப்படியா இருக்கணும் அப்படின்னா, இந்த தகுதிகள் எல்லாம் வச்சிருக்கான், இந்த 11 பொறுப்புகளையும் அவன் நிறைவேற்றான் அப்படின்னா அவன் கட்டாயம் வெற்றியாளனாகத்தான் இருப்பான். இதுல யாருக்கோ சந்தேகம் இருக்கா? இருக்கவே இருக்காது. ஏன்னா இவ்வளவு தகுதி இருக்கிறப்ப சில தோல்விகள் வந்தாலும் கட்டாயம் அவனால ஜெயிக்க முடியும். ஏன்னா இவனுக்கு நிறைய தகுதிகள் இருக்கு. இந்த தகுதிகளோடு அவன் பொறுப்பையும் அவன் நிறைவேற்றான். பொதுவா சரி, வெற்றியாளன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு வெற்றியாளன், அவன் எப்படியெல்லாம் எங்கெங்க எல்லாம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, ஒரு போர் வீரன் எடுத்துக்கோங்க. அவன் ஒரு போர் அப்படின்னா அவன் போய் அந்த சண்டையில ஜெயிப்பான். ஜெயிக்கிறவன் வெற்றியாளன். அதே மாதிரி ஒரு போர் வீரர்கள் அடங்கிய ஒரு சேனை, அந்த சேனைக்கான தளபதி, அவன் ஒரு போர்ல ஈடுபடுறான். அந்த தளபதி அந்த போர்ல சண்டையிட போது அவனுக்கான ரிசல்ட் வெற்றி. ஒரு அரசன் பல சேனைகள், யானைப்படை, குதிரைப்படை, தரைப்படை அப்படின்னு சொல்லி பல சேனைகளோட ஒரு அடுத்த நாட்டுக்கு சண்டைக்கு போறான். அந்த சண்டையில அவன் ஜெயிக்கிறான். அது அவனுக்கு வெற்றி, அவன் வெற்றியாளன். ஒரு பேரரசன் இதே மாதிரி பல நாடுகளை வெற்றி கொண்டிருக்கான். பல நாடுகளை வெற்றி கொண்டிருப்பதனால அவன் பேரரசனா இருக்கான். அதே மாதிரி விளையாட்டு வீரன், ஒரு விளையாட்டு வீரன் என்ன பண்றான், அதே மாதிரி தனக்கு எதிர்த்த நாட்டோட அணியோட விளையாடுறான், வெற்றி பெறான், அவன் வெற்றியாளனா இருக்கான். அதே மாதிரி ஒரு நிபுணர், டெக்னீஷியன், அவங்க என்ன பண்றாங்க, ஒரு சாஃப்ட்வேரை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த டெக்னிக் படி செயல்பட்டு அந்த டெக்னிக் படி அந்த ஒரு எடுத்த காரியத்தை முடிச்சு ஜெயிக்கிறாங்க. அப்ப அவங்களும் வெற்றியாளனா இருக்காங்க. அதே மாதிரி ஒரு குடும்ப தலைவன் தனக்கான பொறுப்புகளை உணர்ந்து அந்த பொறுப்புகளை அவன் சரிவர நிறைவேற்றினால் அவனும் வெற்றியாளனாக கருதப்படுவான். இப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு குடும்ப தலைவன் வெற்றியாளனாக இருந்தால் சமூகம் மதிக்குமா, தோல்வியாளனாக இருந்தால் சமூகம் மதிக்கும்? வெற்றியாளனாக இருந்தால் மட்டுமே ஒரு சமூகம் அவனை மதிக்கும். அப்போ ஒரு குடும்ப தலைவன் தனது பொறுப்புகளை உணராமல், தகுதிப்படுத்தி கொள்ளாமல் ஒருத்தன் குடும்பத்துல ஈடுபடுறான், அதாவது அவன் கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னு வச்சுக்கிட்டா தோல்வி வருவதை அவனால் தவிர்க்கவே முடியாது. ஏன்னா இவனுக்கு தகுதியும் இல்லை, பொறுப்பும் தெரியல. ஒரு ஒரு குடும்பம் அப்படிங்கிற நிர்வாகத்தை நடத்துறதுக்கு நீ அந்த ஒரு நிர்வாக வேலைக்கு எடுக்கிறாங்க உங்களை, இந்த வேலைக்கு எடுக்கிறாங்கன்னா இந்த வேலைக்கான இந்த வேலையை செய்யறதுக்கு என்னென்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா இன்டர்வியூ வச்சு அவனை எடுக்கிறாங்க. எடுத்த உடனே அவனுக்கு சில பொறுப்புகள் கொடுக்குறாங்க. அந்த பொறுப்புகளை ஜெயிச்சாதான் அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், அவனுக்கான சம்பளம் உயரும், அவன் அந்த நிர்வாகத்துல வெற்றி பெற்றவனாக மாறும். சரி, இப்ப எந்த ஒரு ஒரு குடும்பம்ங்கிற ஒரு நிர்வாகத்துல அவனுக்கான தகுதியே இல்லாம தேர்ந்தெடுத்துட்டு அவனுக்கு என்ன பொறுப்புன்னு தெரியாம அந்த குடும்பத்தை கொடுத்தா அந்த குடும்பம் தோல்வி அடையும். குடும்பம் தோல்வி அடைவது என்பது குடும்ப தலைவனுடைய தோல்வி. உண்டா இல்லையா? சரி, இப்ப ஒரு குடும்ப தலைவன் தோல்வி அடைந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரத்துல பார்ப்போம். நன்றி. ஏதாவது கேள்வி இருந்தா